அன்பு மாணவர்களுக்கு விடி டாக்டர்ஸ் அகாடமி சார்பில் வாழ்த்துக்கள் கோடி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பயாலஜி கிளாஸிஃபிகேஷனில் 100 MCQs நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த 100 MCQs டோட்டல் பயாலஜி கிளாஸிஃபிகேஷனில் கூடிய எல்லா டாப்பிக்கும் என்சைடில் கூடிய எல்லா கான்செப்டையும் கவர் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எல்லா கொஸ்டின் எடுத்திருக்கேன். சில யூனிக் கொஷின்ஸ் இருக்குது, சில இடத்துல நம்ம ரைட்டுன்னு நினச்சி தப்பு பண்ணக்கூடிய கொஷின்ஸ் இருக்குது. அதுதான் இந்த ஃபுல் வீடியோவில் இருக்க போகுது. அண்ட் வீடியோவுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹோம்ஒர்க் கமெண்ட்டாக உங்களை பண்ண சொல்லுவேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸு பார்த்துட்டு ஒரு காம்படிட்டிவ் எடுத்துகிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா படித்து ஓகே இந்த ஸ்டூடெண்ட் தெரிஞ்சிருக்கு, நம்மளும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவ் காம்படிஷனில் அவங்களும் கமெண்ட் பண்ணட்டும். ஓகேங்களா? இதுவும் நடுவில் டாஸ்க்காக கொடுப்பேன். ரைட், வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தீங்கன்னா 50,000 பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஆஃப்லைன் கேம்பஸில் நடத்தக்கூடிய ஆஃப்லைன் பேட்ச் இல்லையா நம்ம ஆன்லைன் பேட்ச் ரெண்டுலேயே பேட்சில் ஏதாவது ஒரு பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பேட்சில் ஜாயின் பண்ணி நீங்கள் கவர்மெண்ட் MBBS டாக்டர் ஆனீங்கன்னா உங்களுக்கு நம்ம அகாடமி சார்பில் பார்த்தீங்கன்னா 15,000 பர் இயருக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்க போகிறோம். மறக்காமல் பயன்படுத்திக்கங்க. ஓகேங்களா? ரைட், இப்போ நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, ஓகே. நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறப்போ நீங்களும் என்ன பண்ணணும், அதுக்கு முன்னாடி ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ரைட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். Protein structure of virus was first shown by. ஓகேங்களா? ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு டிஸ்கஸ் பண்ண சயின்டிஸ்ட் யார்? லூயிஸ் பாஸ்டியரா, பேஜர்னிக்கா, ஐவனஸ் கையா, ஸ்டான்லியா? ஓகேங்களா? ட்ரை பண்ணுங்க. ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர் யார் ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணியிருப்பாங்க? ஸ்டான்லி. ஓகேங்களா? ஸ்டான்லி நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதில் என்ன உங்களுக்கு ஒர்க் அப்படின்னா, இது என்ன இயர் பண்ணார் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். லேட்டர் ஆன் திஸ் வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒர்க் என்ன அப்படின்னா, ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் வைரஸ் வாஸ் டிஸ்கவர்டு பை ஸ்டான்லி. இந்த கேள்விக்கான பதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் 4. பட் உங்களுக்கு ஒர்க் என்னன்னா, என்ன இயர் இவர் இந்த தியரியை ப்ரப்போஸ் பண்ணாருங்கிறது என்சிஆர்ல மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கேள்விக்கு ஆன்சர் ஆப்ஷன் 4. அடுத்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கண்டிப்பாக குழப்பம். நம்ம என்ன தான் என்சிஆர் நல்லா படிச்சிருந்தாலும் இந்த கேள்விகளை பார்க்குறப்போ டக்குன்னு தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால் பொறுமையாக படிங்க. எல்லாம் ஃபேக்சுவலாக இருக்கா, எல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஃபேக்ட் இன்சைடு பேஸ் பண்ணியிருக்கான்னு செக் பண்ணிக்கணும். சரி, இப்போ நம்ம ஒரு டைம் கொஸ்டின் படித்து பார்க்கலாம். சூஸ் த கரெக்ட் மேட்சிங் ஆப்ஷன் ஃபார் த ஃபாலோவிங். கீழே பார்த்தீங்கன்னா கரெக்ட் மேட்சிங் எதுன்னு கேட்குறேன். ஒவ்வொன்றா படித்து பார்த்து கரெக்ட் பண்ணலாம். பிளான்ட் வைஸ் சிங்கிள் ஸ்டாண்ட் RNA வச்சுருக்குமா? ஒரு டைம் திங்க் பண்ணி பாருங்கள். கரெக்டான எஸ், கரெக்டு தான். பிளான்ட்டுக்குள்ளே போகிறப்போ வைரஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டாண்ட் RNA வச்சுருக்கோம். மொசைக்கி வைரஸ் தான் அது கிரியேட் பண்ணும். இதை ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணாங்க. அப்போ இது எல்லாமே என்னவா இருக்குது? கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. அடுத்தது, ஜூஸ்போர் ஏசெக்சுவல் ஸ்போர் பைக்கோமைசிடிஸில் இருக்கா? இருக்குது. ஜூஸ்போர் பைக்கோமைசிடிஸில் ஏசெக்சுவல் ஸ்போர் தான். ஸோ இதுவும் கரெக்டான சாய்ஸ் தான். பிளாஸ்மோடியம் ஸ்போரோசோவான் மலேரியாவை ஏற்படுத்துமா? எஸ், கரெக்ட். இதில் எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லை. ரஸ்ட் ஃபங்கை பக்சினியா மூலமாக கிரியேட் ஆகி பெசிடியோமைசிடிஸில் இருக்குமானா? எஸ், இதுலேயுமே எந்த ஒரு தப்புமே இல்லை. கொனிடியா செக்ஸுவல் ஸ்போர் ஆஸ்கோஸ்போராக இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கவனிங்க, கொனிடியா செக்ஸுவல் போர் கிடையாது, கொனிடியா ஏசெக்ஸுவல் போர். ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கொனிடியா ஒரு ஏசெக்ஸுவல் ஸ்போர். அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணவே வேணாம். இது ராங். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த கேள்விக்கான பதில் ஆன்சர் ஆப்ஷன் 3. அப்போ செக்ஸுவல் ஸ்போர் என்னென்ன சார் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுக்கு ஷார்ட்கட்டை சோப்புன்னு சொல்லி கொடுப்பேன். சோப் என்ன சார் சோப் அப்படின்னா, எஸ் ஃபார் செக்ஸுவல் ஸ்போர், ஓ ஃபார் ஊஸ்போர், ஏ ஃபார் ஆஸ்கோபோர், பி ஃபார் பெசிடியோஸ்போர். ஊஸ்போர், ஆஸ்கோபோர், பெசிடியோஸ்போர்ஸ் ஆர் செக்ஸுவல் ஸ்போர். அப்போ பார்த்தீங்கன்னா கொனிடியோஸ்போர் அப்படிங்கிறது ஏ செக்ஸுவல் ஸ்போர். ஸோ தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். இந்த கேள்விக்கான பதில் ஆன்சர் ஆப்ஷன் 3. அது ஸ்டேட்மெண்ட் டைப்பு. படிங்க, படித்து பார்த்து ரைட்டாக தப்பான்னு சொல்லுங்கள். வைரஸ் ஆர் ஓப்ளிகேட் பேராசைட்டா அப்படின்னு கேட்டால் எஸ், வைரஸ் ஆர் ஓப்ளிகேட் பேராசைட். சார் ஓப்ளிகேட் பேராசைட்னா என்ன சார் அப்படின்னா, இப்போ ஒரு வைரஸ் இருக்குது. அந்த வைரஸ் ஒரு குறிப்பிட்ட பர்சனை அட்டாக் பண்ணுது. அட்டாக் பண்ணுறப்போ அவரை ஹோஸ்ட்டுன்னு சொல்லுவோம். இப்போ அந்த ஹோஸ்ட் இறந்து போயிடுறாரு. அப்போ அந்த வைரஸும் இறந்து போயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வைரஸ் அப்படி இறக்காது. அது இன்னொரு ஹோஸ்ட்டை தேடி போயிடும். இதுதான் ஓப்ளிகேட் பேராசைட். அப்போ தனக்குரிய ஹோஸ்ட் இறந்தாலும் அது இன்னொரு ஹோஸ்ட் ஓம்புயிரை தேடி போச்சுன்னா அந்த மாதிரி பேராசைட்ஸ் எல்லாம் ஓப்ளிகேட் பேராசைட். ஓகேங்களா? இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்டா? அப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்.
Dmitry Ivanovsky in the year of 1982 கண்டுபிடிச்சிருக்கலாமே, இந்த இடத்துல 1982 வரும், 1992 10 வருஷம் பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ தப்பா? அப்போ Dmitry Ivanovsky வந்து இதுவே தப்பு. 1892 இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிச்சாங்க. இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிச்சி ஸ்டான்லியோட தான் 1935. அப்போ வந்து Dmitry Ivanovsky 1892 தான் ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இயர் டோட்டலாக தப்பு. அதுக்கு மேலே படித்து பார்க்கறதுல எந்த ஒரு யூஸும் கிடையாது, தப்பு. அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 வாஸ் கரெக்ட் அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட். இந்த கேள்விக்கான பதில் ஆன்சர் ஆப்ஷன் 1. இந்த கேள்விக்கான பதில் ஆன்சர் ஆப்ஷன் 1. அது கேள்வி பார்க்கலாம், ட்ரை பண்ணுங்கள். எல்லா கொஸ்டினும் கவர் பண்ணலாம். சார் எனக்கு இந்த இயர் பற்றியில் தெரில சார் அப்படின்னா, நம்ம வந்து இது யூடியூப்லேயும் போட்டிருக்கோமா, ஆர்எல்ஸ் ஆன்லைன் பேட்சில் டெடிக்கேட்டடாகவும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்சோட தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீதில் நடத்திட்டு தான் இருக்குது. இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் பேட்சோட ஃபீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 7500க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைன் பேட்சுக்கான ஃபீஸ் கொடுத்துருக்கோம். ஸோ யார் யாருக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆன்லைன் பேட்சில் ஜாயின் பண்ணி படிங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது யூடியூப்லேயும் கொடுத்துருக்கோம். யூடியூப் வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள். இந்த கொஷின் ப்ராக்டிஸையும் தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் வந்து கீழே இருந்து லைக்கோ மற்ற ஷேரோ பண்ணுறதை காட்டிலும் இந்த கொஷினில் சில கமெண்ட் ஒர்க் கொடுக்குறோம் இல்லையா, அந்த ஒர்க்கெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள். அப்போ தான் முன்னாடி கொண்டு நம்ம காம்படேட் பண்ணி நல்லபடியாக மார்க் எடுக்க முடியும். சரியா? போட்டி நிறைந்த உலகம், காம்படிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் இருக்கட்டும். ரைட், ஓகே. இப்போ பார்க்கலாம். அசஸ் ரீசன் டைப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக அப்போ பார்க்கணும், படித்து பார்க்கலாம். இன் விக்டேக்கர் 5 kingdom classification, organisms like amoeba, chlamydomonas previously classified differently are grouped in the under the kingdom protista. protista கீழே இருந்துச்சா அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்டு தானே? ஓகேவா? விக்டேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா இது எங்கே வச்சுருப்பாரு? protista கீழே தான் வச்சுருப்பாரு. யார் அமீபா, Chlamydomonas previously classified different are grouped in protista. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான அசஸன் தான். அடுத்தது கிங்டம் protista include unicellular eukaryotic organisms. இது கரெக்டு தான். அப்போ அமீபாவை பார்த்தீங்கன்னா அது ஒரு யூனிசெல்லுலர் யூக்கரியாட், கிளாமிடோமோனஸும் யூனிசெல்லுலர் யூக்கரியாட். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூனிசெல்லுலர் யூக்கரியாட்டிக் ரீசன்னால் தான் protista ஒரு யூனிசெல்லுலர் யூக்கரியாட்டிக்கான யூனிக் கிங்டமாக இருக்கனால கொண்டு போய் வச்சிட்டாரு. சரிங்களா? அப்போ வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். அப்புறம் பிற்காலத்தில் கிளாமிடோமோனஸை மட்டும் பிரித்து கொண்டு போய் பிளான் கீழத்தில் வச்சுருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அசஸனும் ட்ரூ, ரீசனும் ட்ரூ. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அசஸன் ரீசனை பர்ஃபெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுதுங்கிறது கரெக்ட். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா போத் அசஸன் ரீசன்ஸ் ஆர் ட்ரூ அண்ட் ரீசன் ஆர் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசஸன். ஸோ இந்த கேள்விக்கான பதில் ஆன்சர் ஆப்ஷன் 1. இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆன்சர் ஆப்ஷன் 1. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தாச்சு. ஒன்று அசஸன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரீசன். அசஸன் ரீசனில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு அசஸனும் கரெக்டாக இருக்குது, ரீசனும் கரெக்டாக இருக்குது, அண்ட் ஒன்னோட ஒன்று ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக எக்ஸ்பிளைனும் பண்ணுது. நெக்ஸ்ட் போகலாமா? ரைட், கவனிங்க. சொன்னல இயர் பேஸ் பண்ணி கண்டிப்பாக நமக்கு வந்து கன்ஃபியூஷன் பண்ணுவாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இயரை வந்து ஸ்கிப் பண்ணுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது, கரெக்டாக வந்து படிச்சுட்டு போகணும். ஓகேங்களா? ரைட். இப்போ ஒவ்வொன்றா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நான் ஆல்ரெடி இப்போ தான் உங்களுக்கு சொல்லிட்டு வந்தேன், WM ஸ்டான்லியோட இயர் சொல்லியிருந்தேன். என்னென்னு சொல்லியிருந்தேன்? C/P 1935ன்னு சொல்லியிருந்தேன்னா, அப்போ C/B எங்கே மட்டும் வருது? இங்கே மட்டும் பாருங்கள், CB இது ரெண்டையும் தூக்கி விட்டுறலாம். இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெய்ஜர்னிக்கு அண்ட் Dmitry Ivanovsky இப்போ தான் சொல்லிட்டு வந்து பார்த்துங்க 1892. அப்போ இதை வச்சு மேட்ச் பண்ணலாமா? BS இங்கே இருக்குது, வேறு எதுலையுமே இல்லை. அப்போ எல்லாமே தப்பு. இந்த கேள்விக்கான பதில் என்னது? ஆன்சர் ஆப்ஷன் 1. ஸோ இது நான் உங்களுக்கு இப்போ சொன்ன டாப்பிக்கை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மீதி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொருத்தி பார்த்துக்கலாம். அடுத்து வந்து Dmitry Ivanovsky என்ன இயர்ஸ்? Dmitry Ivanovsky 18. பேஜனிக்கு பார்க்கணுமா? பேஜனிக்கு என்னது? 1898. அண்ட் ஃபைனலாக டிஓ டைனர் வந்து 1971. ரொம்ப ரீசெண்டான இயரில் வந்து பார்த்தீங்கன்னா விரியான்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்கல்ல, டிஓ டைனர், பொட்டேட்டோ ஸ்பிண்டில் டியூபர் டிசீஸ். ஸோ அப்போ கரெக்டாக மேட்ச் பண்ணி பார்க்குறப்ப ஆன்சர் ஆப்ஷன் 1. நெக்ஸ்ட்டு வைரஸ் வேர் டிஸ்கவர்டு பை, பாருங்கள் அதே திருப்பி கொஸ்டினை கேட்குறப்பா. ஓகேவா சார்? விரியான்ஸ் வைரஸ் சாரிமா, விரியான்ஸ் வேர் டிஸ்கவர்டு பை, விரியான்ஸை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் இனிஷியல்லையும் விளாண்டுருக்காங்க. பாருங்கள் MW ஸ்டான்லி தானே, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் MW டைனர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இதில் என்ன பண்ணியிருக்காங்க? இனிஷியல்லையுமே நம்மளை ப்ளே பண்ணியிருக்காங்க. அப்போ கேர்ஃபுல்லாக வந்து ஆன்சரை மூவ் பண்ணணும். ஸோ இதில் MWங்கிறது ஸ்டான்லியோட இனிஷியல், நல்லா ஞாபகம். MW அப்படிங்கிறது ஸ்டான்லியோட இனிஷியல்.
இந்த இயர் ஆஃப் 1935 ப்ரோட்டீன் டிஸ்கவரி பண்ணார். இது ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் வைரஸ் டிஸ்கவர் பண்ணார். அண்ட் கிறிஸ்டல் இன்லெட் நேச்சரையும் வந்து பார்த்தீங்கன்னா WM ஸ்டான்லி வந்து 1935 டிஸ்கவர் பண்ணியிருப்பார். இப்போ டிஓ டைனர் தான் இதை பண்ணியிருப்பார். டிஓ டைனர் பாருங்கள் 71 and 72 க்ளோஸ் காம்பேக்டில் கேட்குறாங்க. டிஓ டைனர் வந்து 1971 தான் கண்டுபிடிச்சிருப்பார். ஆனால் புரிஞ்சுக்கணும், அப்போ இயரையுமே நுணுக்கமாக படித்து வச்சுக்கணும். இல்லைங்கிற பட்சத்தில் நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா எக்ஸாமில் சரியான ஆன்சரை ரீகலெக்ட் பண்ண முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து எழுப்பலாமா? அடுத்து பாருங்கள், இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள். அண்ட் நேச்சர் கேட்குறாங்க, ஒவ்வொன்றுக்கும் அதுக்கு கேரக்டர். இதெல்லாம் சட்டில்ட்டாக கேட்பாங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். சாப்ரோஃபைட்னா என்னக்கன்னா டெட் ஆர்கானிசம் மேலே வளர்ந்து அதில் கூட சாப்பை சக் பண்ணி வளரக்கூடிய உயிரினங்கள். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டீகம்போஷன் ஆஃப் டெட் ஆர்கானிக் மெட்டீரியல் தான் இது டிபெண்ட் ஆகிருக்கும். அடுத்து வந்து பேராசைட், லிவிங் ஆர்கானிசத்தில் வாழக்கூடிய ஒன்று. அப்போ லிவிங் ஆர்கானிசம்னா பிளான்ஸும் வரும், அனிமல்ஸும் வரும். அப்போ இது 3. லைக்கன் அப்படிங்கிறது சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப் வித் ஆல்கே அண்ட் ஃபங்கை. அண்ட் மைக்ரோரைசா அப்படிங்கிறது சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப் வித் ஃபங்கை அண்ட் ஹையர் பிளான்ட் ரூட் வருமா? ஸோ மேட்ச் பண்ணியாச்சா? இப்போ கரெக்டாக பார்க்கலாமா? அப்போ A for 2 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. மீது 2 ஆப்ஷன் அடிச்சு விட்றலாம். அண்டு வந்து பார்த்தீங்கன்னா B for 3 இங்கே இருக்குது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த கேள்விக்கு பதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் 1 சரியா இருக்கா? ஸோ மீதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கங்க. அடுத்த கொஸ்டின் ட்ரை பண்ணுங்கம்மா. ஹூ இஸ் த ஆட்டோட்ரோபிக் லைக்கன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் ஆட்டோட்ரோபிக் லைக்கன்ஸ் அப்படிங்க? இன் லைக்கன், லைக்கனில் யார் ஆட்டோட்ரோபிக்? ஆட்டோட்ரோபிக்னா என்னது? ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு பாட். லைக்கனில் 2 பாட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கே பாசி, இன்னொன்று ஃபங்கை பூஞ்சை. இது 2 சேர்ந்தான உயிர் வாழும். அப்போ பாயிண்ட் என்னென்னா இந்த ஆல்கே அண்ட் ஃபங்கை தான் லைக்கன்ஸ். இதில் யார் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க? ஆப்வியஸ்லி ஆல்கே. ஒய்? ஆல்கே ஒரு பிளான்ட். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கே. பட் ஆல்கேவுக்கு இன்னொரு பேர் இந்த இடத்துல பைக்கோபயாண்ட்னு சொல்லுவாங்களா, அதை கேட்டிருக்காங்க. சூப்பர் கொஸ்டின். இப்போ டைரெக்டாக ஆல்கேன்னு கிடையாது, அதோட பேர் பைக்கோபயாண்ட். அண்ட் ஃபங்கை என்னன்னு சொல்லுவோம்? மைக்கோபயாண்ட். ஆனால் அது இந்த இடத்துல ஃபுட்டை வந்து கிரியேட் பண்ணல, பைக்கோபயாண்ட் தான் ஃபுட்டை கிரியேட் பண்ணுது. ரைட், இதை இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன். இதை வந்து கொஸ்டினில் வைக்கலாம், உங்களுக்கு டாஸ்க்காக கொடுக்குறேன். லைக்கனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிக் நேம் வச்சு சொல்லுவாங்க, டேஸ் ஆஃப் இண்டிகேட்டர்னு. எதோட இண்டிகேட்டர் அப்படிங்கிறது நான் கொஸ்டினாக கேட்குறேன். டேஸ் ஆஃப் இண்டிகேட்டர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? லைக்கன் வந்து என்ன டைப் ஆஃப் இண்டிகேட்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மைக்ரோபயாண்ட் அப்படிங்கிறது என்னது? இந்த இடத்துல ஆல்கே. ஸோ இந்த கேள்விக்கான பதில் ஆன்சர் ஆப்ஷன் 3. அது கேள்வி போகலாமா? கொஸ்டினை ஃபுல்லாக படிங்க. நேம் த சயின்டிஸ்ட் ஹூ யூஸ் த சயின்டிஃபிக் பேஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். நல்லா பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் கிளாசிஃபிகேஷனுக்கு யூஸ் பண்ண சயின்டிஸ்ட் யார்? பெந்தம் மூக்கரா, அரிஸ்டாட்டிலா, விக்டேக்கரா, லின்னேயஸா? ஃபர்ஸ்ட் டைம் வந்தது யாராக இருப்பாங்க? அரிஸ்டாட்டில். இதில் வந்து கேட்டுப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம்னு சொல்லலாம், இல்லையா வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லியஸ்ட் அப்படிங்கிற வேர்டு, இன்சைட் வேர்டு யூஸ் பண்ணலாம். ஏர்லியஸ்ட் அட்டெம்ப்ட் ஃபார் கிளாசிஃபிகேஷன் given by அரிஸ்டாட்டில். ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா கேள்வியை இந்த செஷன் அட்டன் பண்ணுறதோட தாண்டி இந்த மாதிரி செல்ஃபாக நோட்ஸ் நீங்கள் ரெடி பண்ணணும். அப்போ ஏர்லியஸ்ட் அட்டெம்ப்ட் ஃபார் கிளாசிஃபிகேஷன் யார் சொல்லுவோம்? அரிஸ்டாட்டில். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அசஸ் அண்ட் டிசன் டைப்பில் இருக்குது, கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். அசஸ் படித்து பார்க்கலாம். ட்யூட்ரோமைசிடிஸ் ஆர் ஆஃப்டன் ரெஃபர்ட் அஸ் இம்பர்ஃபெக்ட் ஃபங்கை. ட்யூட்ரோமைசிடிஸ் ஒரு இம்பர்ஃபெக்ட் ஃபங்கையா? அது ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். எஸ், இது ஒரு இம்பர்ஃபெக்ட் ஃபங்கை தான், கரெக்ட். ஏன் இம்பர்ஃபெக்ட் ஃபங்கை? ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசெக்சுவல் அண்ட் வெஜிடேட்டிவ் டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் மட்டும் தான் இன்றைக்கி வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க. செக்ஸுவல் மெத்தட் இன்னும் கண்டுபிடிக்கல. செக்ஸுவல் மெத்தட் ஆப்சென்ட். ஒன்ஸ் வந்து செக்ஸுவல் மெத்தடை கண்டுபிடிச்சாங்கன்னா பெசிடியோமைசிடிஸ் இல்லையா ஆஸ்கோமைசிடிஸ் அதில் கொண்டு போய் இந்த டியூட்டோமைசிடிஸை பிரித்து வச்சுருவாங்க. அதனால தான் இது வந்து ஒரு இம்பர்ஃபெக்ட் ஃபங்கைன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கான தியரிக்கு காரணமும் சொல்லியாச்சு. கொஞ்சம் பேக் டு தி டாபிக். ஒன்லி ஏசெக்சுவல் அண்ட் வெஜிடேட்டிவ் ஃபேஸ் ஆஃப் தீஸ் ஃபங்கைஸ் ஆர் நவுன். கரெக்டு தான், இதுவும் ட்ரூ. இந்த இது ட்ரூவாக இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீசன்னால தான் இது இம்பர்ஃபெக்ட் ஃபங்கைனே சொல்கிறாங்க. என்ன ரீசன்? இதோட ஏசெக்சுவல் அண்ட் வெஜிடேட்டிவ் டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதனால தான் இது ஒரு இம்பர்ஃபெக்ட் ஃபங்கைன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இதில் வந்து அசசனும் ட்ரூ, ரீசனும் ட்ரூ. அப்போ போத் எக்ஸ்பிளனேஷனும் ட்ரூ. அசசன் அண்ட் ரீசன்ஸ் ஆர் ட்ரூ அண்ட் ரீசன் இஸ் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசசன். அடுத்த கொஸ்டின் போகலாம். இதில் கவனிங்க, இந்த கேள்வி பாருங்கள். ஆர்என்ஏ முட்டேட் அட் ஃபாஸ்டர் ரேட்டுங்கிறாங்க.
ரொம்ப வேகமாக ஆர்என்ஏ வந்து மியூட்டேட் ஆகும். கண்டிப்பாக இது ட்ரூ தான். டிஎன்ஏவை கம்பேர் பண்ணுறப்போ, கம்பேரிங் டு டிஎன்ஏ, ஆர்என்ஏ மியூட்டேட் ஃபாஸ்டர் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. ஆர்என்ஏ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக மியூட்டேஷனுக்கு இன்வால்வ் ஆகும். அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து ரைட்டு. ஸோ அசனில் ஸ்டேட்மெண்ட் டைப்பு ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்டு. வைரஸ் ஹேவிங் ஆர்என்ஏ ஜீனோம் அண்ட் ஷார்ட்டர் லைஃப் ஸ்பேன் மியூட்டேட் அண்ட் எவால்வ் ஃபாஸ்ட், ரைட். வைரஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆர்என்ஏ இருக்கான்னு கேட்டிங்கன்னா எஸ் கண்டிப்பாக வைரஸ் கிட்ட ஆர்என்ஏ உண்டு. டிஎன்ஏ டைப்பு உண்டு, அது பாக்டீரியா பேஜ் அண்ட் அனிமலில் பார்க்கலாம். பட் இந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட் தப்பான்னு கேட்டால் தப்பெல்லாம் கிடையாது. வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்என்ஏ வந்து ஜெனடிக் மெட்டீரியல் வச்சிருக்கும், அதனால தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மியூட்டேட் ஆகும். இப்போ கூட பாருங்கள், COVID-19 வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஏன் யாராலும் மெடிசன் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணோம்னா அது ரொம்ப வேகமாக மியூட்டேட் ஆகுது. நான் இப்போ ஒரு வேக்சின் கண்டுபிடிச்சேன்னா அதுக்கேற்ற மாதிரி தன்னோட உடம்பை மாற்றிக்கும், மியூட்டேஷனுக்கு வேகமாக இன்வால்வ் ஆகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டேட்மெண்ட்டுங்கிற ஏ ஸ்டேட்மெண்ட் ஆர்என்ஏ மியூட்டேட் அட் ஃபாஸ்டர் ரேட்டுங்கிறது ட்ரூ. பி வைரஸ் ஹேவிங் ஆர்என்ஏ ஜெனடிக் மெட்டீரியல், அதனால தான் வைரஸும் வேகமாக மியூட்டேட் ஆகுதுங்கிறது ட்ரூ. ஸோ இதில் ஸ்டேட்மெண்ட் 1 ட்ரூ, 2 ட்ரூ. அப்போ போத் ஸ்டேட்மெண்ட் ஆர் ட்ரூ. ஸோ இந்த கேள்விக்கான பதில் ஆன்சர் ஆப்ஷன் 1. 2 ஸ்டேட்மெண்ட்டுமே இதில் கரெக்டாக தான் இருக்குது. அடுத்து பார்க்கலாம், எனக்கு ஜூம் பண்ணிக்குவோமா. பிளான்ட் வைரஸ் ஜென்ரலி ஹேவ், சூப்பர் கொஸ்டின்மா, ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள். எல்லா ஆப்ஷனும் இருக்குது, சிங்கிள் ஸ்டாண்ட், டபுள் ஸ்டாண்ட், டிஎன்ஏ, ஆர்என்ஏ எல்லா டைப் இருக்குது. இதில் பிளான்ஸோட வைரஸ் அண்ட் டைரக்ட் இதெல்லாம் என்சிஆர்டி கொஸ்டின். நிறைய பேர் இது வந்து பார்த்தீங்கன்னா 3-4 இருக்கிறனால குழம்பிடுவாங்க. நீட்டை பொறுத்த வரைக்குமே நல்லா ஞாபகம் வச்சுங்க ஒரு பாயிண்ட்டு. உங்களுக்கு தெரியாத கொஸ்டின் கேட்குறது நீட் கிடையாதுமா. உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின், நீங்கள் படித்த கொஸ்டின், ஆனால் உங்களுக்கு குழப்பணும். அந்த கொஸ்டின் கேட்டால் தான் நீங்கள் எழுதுவீங்க, நெகட்டிவ் மார்க் போக முடியும். அப்போ இதெல்லாம் குழப்பற கொஸ்டின், அப்போ இதுதான் உங்களுக்கு கேட்பாங்க. அப்போ இது ஒரு கன்ஃபியூஷன் பேஸ்டு கொஸ்டின் இல்லையா, அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டாண்ட் ஆர்என்ஏ. ஓகேங்களா, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ அனிமலில் என்ன இருக்கும் அப்படிங்கிறத கரெக்டாக பண்ணுங்கள். அனிமலில் என்ன டைப் ஆஃப் வைரஸ் ஜெனடிக் மெட்டீரியல் இருக்கும், அனிமலில் என்ன டைப் ஆஃப் வைரஸ் வந்து ஜெனடிக் மெட்டீரியலாக இருக்கும் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது நெக்ஸ்ட் டாஸ்க். உங்களுக்கு டாஸ்க் பண்ணிவிட்டு செஷன் அட்டன் பண்ணுங்கள். ஒரு செஷன் இந்த ஒரு மணி நேரம் நம்ம உட்காரோம் சார் அப்படின்னா ஒரு நோட்டு, பேனா அண்ட் மைண்டு ஃபுல்லாக டெடிகேஷன். ஃபியூச்சரில் வந்து நம்ம டாக்டராக போகிறோம், அப்போ அதுக்கான டெடிகேஷன் வச்சு படிக்கணும். அப்போ தான் ஒரு ஸ்டூடெண்டால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்படிஷனுக்குள்ளே வர முடியும். நீங்கள் வெளியிருந்து வேடிக்கை பார்க்குறது வேறு, என்ட்ரன்ஸ் எழுதுறது வேறு. வெளியிருந்து நீட் எக்ஸாம் கஷ்டம்னு சொல்லிகிட்டே இருக்குது வேறு. நான் ஓகே சார் கஷ்டம் தான், நான் எழுத போகிறேன், அதில் கிராக் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப டெடிக்கேட்டடாக இருக்கணும். சுற்றி என்ன நடந்தாலும் சரி, நம்ம இந்த வந்து பார்த்தீங்கன்னா நீட்டை தான் கிராக் பண்ண போகிறோம், அது கொஸ்டின் போட்டு பார்க்க போகிறோம், அதுக்கு நோட்ஸ் எழுத போகிறோம், அந்த நோட்ஸ் ரிவிஷன் பண்ணி ஞாபகம் வச்சுக்க போகிறோம். இது மட்டும் தான் மைண்டில் இருக்குமே தவிர்த்து வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் வைரஸ் ஜென்ரல் என்னவாக இருக்கும், சிங்கிள் ஸ்டாண்ட் ஆர்என்ஏவை வச்சுருக்கோம். அடுத்த கொஸ்டின் போகலாமா. பாருங்கள், வைரஸோட கேரக்டர் கேட்டிருக்கான். வைரஸ் இஸ் அப்படின்னு கொடுத்து அதோட கேரக்டரை நம்ம கட் பண்ணோம். கம்ப்ளீட்லி நான் லிவிங், அப்படியா? வைரஸை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்லி நான் லிவிங் சொல்ல முடியாதுமா. வைரஸோட நேச்சர் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்குன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆள் இருக்கார், அவர் தான் ஹோஸ்ட்னு சொன்னால் அவரோட உடம்புக்குள்ளே போகிற வரைக்கும் நான் லிவிங், அந்த ஹோஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு அது லிவிங்காக மாறிடும். ஸோ இந்த மாதிரி 2 நேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரைக்குமே டிஸ்கவர் பண்ணவே முடியல. ஏன் வந்து இந்த லிவிங் நான் லிவிங் கேரக்டரை காட்டுது. ஹோஸ்ட்டுக்கு வெளியே நான் லிவிங், ஹோஸ்ட்டுக்குள்ளே லிவிங் அண்டு ரீப்ரொடக்ஷன் பண்ணுது. அப்போ அதனால தான் இது வந்து 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷனுக்குள்ளேயே ஆர்ஹெச் விக்டேக்கர் வச்சிருக்க மாட்டார். ஓகேங்களா, இதை விரியான்ஸு, பிரியான்ஸு, லைக்கன்ஸு எல்லாத்தையுமே 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் வச்சிருக்க மாட்டாங்க. பிகாஸ் இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் பிஹேவியர் இருக்குது. வைரஸ்க்கான காம்ப்ளெக்ஸ் பிஹேவியர் இந்த மாதிரி லிவிங் நான் லிவிங் கேரக்டர் காட்டும். அப்போ கம்ப்ளீட்லி நான் லிவிங்கில் என்னால் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா ஒரு பர்டிகுலர் போர்ஷனில் இது வந்து என்னவா இருக்குது, லிவிங்காக இருக்குது. அடுத்தது இன்னட் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் அவுட் சைட் த லிவிங் செல், கரெக்டு தான். இப்போ லிவிங் செல்லுக்கு வெளியே போகிறப்போ நான் லிவிங்காக இருக்குல்ல, இதோட ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் ஃபார்மில் இருக்கும். இதை டிஸ்கவர் பண்ணது வந்து ஸ்டான்லி. ஸோ இது கரெக்டு தான். செல்லுலார் ஆர்கனிசம் கண்டிப்பாக கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட்டுக்கு வெளியே ஒரு ஏ செல்லுலார் டைப், அதாவது ஒரு லைஃபே அது கிடையாது. இட் இன்க்ளூட் அண்டர் 6 கிங்டம் கிளாசிஃபிகேஷன். 6 கிங்டம் கிளாசிஃபிகேஷனுக்குள்ளே இது வராது. 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷனில் இது வராது. எந்த ஒரு கிளாசிஃபிகேஷனுக்குள்ளேயும் வைரஸ் வராது. அப்போ இதுவுமே தப்பு. அப்போ இந்த கேள்விக்கான பதில் ஆன்சர் ஆப்ஷன் 2. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் பேஸ் பண்ணி கொஸ்டின். இந்த மாதிரி லென்த்து தான் நீட்டில் கேட்பாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எழுதுறப்போ போர்டு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் எழுதி பார்த்துட்டு அதான் சார் நீட் லெவலில் வரும்னு வருவாங்க. அப்போ பயாலஜி 3 எடுக்கவே முடியாது. ஏன் பயாலஜி 6 நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறேன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க சார் நான் பயாலஜி ஃபுல்லாக படிச்சிட்டேன். பாதி பேர் கூட 300க்கு மேலே எடுத்தது கிடையாது நீட்டில். அப்போ என்ன பாயிண்ட் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணுமா. ஒரு பாதி பேர் 300க்கு மேலே கூட எடுக்க முடியல. ஆனால் பயாலஜியில் ஃபுல்லாக படித்தேன்னு சொல்கிறப்ப பயாலஜிலே ஸ்டூடெண்ட்ஸ் வீக்கு தான். பட் என்னென்னா என்சிஆர்டி படித்து எல்லாமே புரிஞ்சு ஒரு மெதப்பு இருக்கிறதுனால கண்டிப்பாக இல்லை சார் நான் படிச்சிட்டேன் சார் அப்படின்னு ஒரு மைண்டில் இருக்கும். ஆனால் நீட்டில் அப்படி வராதுமா. அப்போ புதுசாக எழுதக்கூடியவங்க, ஆல்ரெடி எழுதின மாணவர்கள் இதை நல்லா புரிஞ்சுக்கணும்.
நம்ம ரொம்ப மெதப்பாக இருக்கக்கூடாது. பயாலஜியுமே கஷ்டமான ஒரு சப்ஜெக்ட். நம்ம எவ்வளோ கொஷினை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகிறோமோ அந்தளவுக்கு மைண்டில் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்டா? கணக்கு கவனிக்கணும். இன்னும் மேற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின்ஸ்க்கெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்னும் வைரஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், வைரஸ் பற்றி என்ன டைப் கொஷின்ஸ் வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுன்னா நம்ம ஆன்லைன் ஆஃப்லைன் பேட்ச் ரெண்டுலேயுமே சொல்லி கொடுத்துட்ருக்கோம். மறக்காம பயன்படுத்திக்கிங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். எல்லாமே ஸ்டேட்மெண்ட் டைப்பாக இருக்குது. கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு பாருங்கள். நான் வந்துக்கிறேன். Deuteromycetes are called fungi imperfect because their asexual and vegetative propagation are now. கரெக்டு தானே? நான் டியூட்ரோமைசிட்டிஸை இம்பர்ஃபெக்ட் ஃபங்கைன்னு சொல்லுவேன். அது காரணம் அதில் ஏசெக்ஸுவலும் வெஜிடேட்டிவ் மட்டும்தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த நாள் முதற்கொண்டு. அப்போ இது கரெக்டு. ஸ்லிம் மோல்டு லேக் த செல் வால் இன் தேரிய வெஜிடேட்டிவ் ஃபேஸ். கரெக்டு. அதோட வெஜிடேட்டிவ் ஃபேஸில் ஸ்லிம் மோல்டுக்கு என்ன கிடையாதுன்னா செல் வால் கிடையாது. இது முக்கியமான ஒரு நேச்சர், பார்த்து வச்சுக்கணும். பாக்டீரியா பேஜ் அண்ட் பிளான் வைரஸ் யூஸ்வலி சிங்கிள் ஸ்டாண்ட் RNA அண்ட் டபுள் ஸ்டாண்ட் DNA. நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு பாக்டீரியா பேஜ் ஃபஸ்ட்டு கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு அதை சிங்கிள் ஸ்டாண்ட் RNAவாக எடுத்துக்கணும். ஆனால் அது ட்ரூவாக கிடையாது. பிளான்ட் வைரஸை டபுள் ஸ்டாண்ட் டிஎன்ஏங்கிற இப்போ தான் சொன்னேன். பிளான்ட் வைரஸ்க்கு என்னது சிங்கிள் ஸ்டாண்ட் RNA. பாக்டீரியா பேஜ் தான் டபுள் ஸ்டாண்ட் DNA. அப்போ அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. இது தப்பு. மைக்கோபிளாஸ்மா இஸ் த ஸ்மாலஸ்ட் ஏசெல்லுலர் லிவிங் ஆர்கனிசமாக கிடையாது. இருக்கிறது லிவிங்கில் ஸ்மாலஸ்ட் மைக்கோபிளாஸ்மா. அது அப்புறம் இப்போ ஏசெல்லுலர் அப்படின்னு கொடுப்பாங்க. இது தப்பு. மைக்கோபிளாஸ்மா கொஞ்சம் பேக் வருவோம். மைக்கோபிளாஸ்மா இஸ் ஃபிலியோமார்பிக் ஆர்கானிசம் லேக்ஸ் த செல் வால். கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து ப்ரோகரியாட்டிக் அண்ட் யூகரியாட்டிக் செல்ஸ் ஹேவ் த சேம் டைப் ஆஃப் நியூக்ளியர் மெம்பரன். எப்படி வரும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ப்ரோகரியாட்டோ யூகரியாட்டோ ரெண்டுக்குமே நியூக்ளியர் மெம்பரன் ஷேப் எப்படி ஒரே மாதிரி இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நியூக்ளியர் மெம்பரனே கிடையாது ப்ரோகரியாட்டுக்கு. அப்போ இது தப்பு. அப்போ எது கரெக்டாக இருக்குன்னு பார்க்கலாமா? 1 2 5 அவ்வளோதானா? என்ன கேட்டிருக்காங்க? கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்கானா? எங்கே இருக்குது? 1 to 5. ஆன்சர் ஆப்ஷன் 4 தான் இதுக்கான சரியான ஆன்சரும் கூட. ஓகே, நெக்ஸ்ட்டு கண்ணா இது கொஞ்சம் பார்க்கலாம். கொஞ்சம் ஜூம் பண்ணலாம். ரொம்ப ஜூம் ஆகிடுச்சு. ரைட் கண்ணா, கவனிங்க. ஜூம் அவுட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டு பாருங்கண்ணா. Protista is similar to Plantae, different from Munira in having. சூப்பர் கொஸ்டின். எனக்கு வந்து ப்ரொட்டிஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா பிளான்டே மாதிரி இருக்கும். அண்டு வந்து பார்த்தீங்கன்னா முனிராலேருந்து டிஃப்ரெண்டானாலும் தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. இது காரணம் என்ன? இங்கே கொடுத்துருக்க காரணத்தை பற்றி பார்க்கலாம். ப்ரொட்டிஸ்டா அண்ட் பிளான்டே ஹேவ் த நியூக்ளியர் மெம்பரன். எஸ், நல்லா பாருங்கம்மா. அதனால தான் இதுவும் யூகரியாட்டு, இதுவும் யூகரியாட்டு. இந்த ரீசனை அக்செப்ட் பண்ணிக்கலாம். Protista and Plantae are eukaryotic whereas Munira are prokaryotic. இந்த ரீசன் கூட சார் அக்செப்ட் பண்ணிக்குவேன். அடுத்தது, ஆல் Protista and Plantae are chlorophyll bearing and perform photosynthesis. நல்லா பாருங்க, எல்லா Protista கிட்டையுமா chlorophyll இருக்கு. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ஏற்றுக்க முடியாது. Protista and Plantae have a cellulosic cell wall. இதையும் ஏற்றுக்க முடியாது. ஓகேவா? அப்போ எது ஏற்றுக்க முடியாதுன்னா 3வது 4வது ஏற்றுக்க முடியாது. முதல் 2 ஏற்றுக்க முடியலாம். முதல் 2 எங்கே இருக்குது? ஃபஸ்ட்டில் இருக்குது. அப்போ இந்த கேள்விக்கான பதில் ஆன்சர் ஆப்ஷன் 1. ஸோ இந்த மாதிரி கேள்வியெல்லாம் நிறைய நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் நீங்கள் நிறைய நோட்ஸ் எழுதணும். இப்போ இது எக்ஸ்பீரியன்ஸ் தான் இதெல்லாம் நல்லா எழுத முடியும். ஓகேங்களா? இது வந்து டேரெக்டாக சார் என்சைட் லைனில் இல்லை சார், என்சைட் தேடிட்டே இருந்தால் சார் கிடைக்கல சார்னா சொல்ல முடியாது. இது கான்செப்ட். என்சைட் லைனே இதுதான். டேரெக்டாக எதிர்பார்க்கக்கூடாது. நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். வாட் இஸ் ப்ரோகரியாட், வாட் இஸ் யூகரியாட்டிக், ஏன் ப்ரொட்டிஸ்டா வந்து ப்ரோகரியாட்டா இல்லை யூகரியாட்டா, யூனிசெல்லாரா மல்டிசெல்லாரா, அப்போ அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயமும் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் எழுத முடியும். நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள். இது ஒரு ஈஸியான கொஷின் தான். லைஃப் சைக்கிள் இந்த பிளான்ஸ் ஆர் ஜென்ரலி 2 டிஸ்டிங் ஃபேஸ். ஒரு ஆர்கானிசம்னா 2 டைப் ஆஃப் லைஃப் சைக்கிள் இருக்கும். ஒன்று டேஷ் டைப் ஆஃப் சோரோபைட்டிக், இன்னொன்று டேஷ் டைப் ஆஃப் கேமெட்டோபைட்டிக். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி கிளாசிஃபிகேஷன் ஆகட்டும், அடுத்தது டாப்பிக்கில் சரி. ஸ்போரோஃபைட் இஸ் டிப்ளாய்ட் டைப் 2N டைப் அண்ட் கேமெட்டோபைட்டிக் இந்த டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஹெப்ளாய்டு டைப் N டைப். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 2N டைப், இது வந்து N டைப். அப்போ டிப்ளாய்டு ஹெப்ளாய்டு எங்கே இருக்குது? டிப்ளாய்டு ஹெப்ளாய்டு. இந்த கேள்விக்கான பதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் 2. சிம்பிள். லைஃப் சைக்கிளுக்கு என்ன நேம்னு கேட்டிருக்கான். ஸ்போரோஃபைட்டு 2N-ஆக இருக்கும், கேமெட்டோஃபைட் N டைப்பாக இருக்கும். இது பிளான்ட்ன்றதுல இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் படிப்பீங்க. அண்டு இங்கே பாருங்கள், சூப்பர் கொஷின். இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள், பார்க்கலாம். சூப்பராக ட்ரை பண்ணலாம். The correct statement, the cell wall is present all monirans ன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் எல்லா மொனிராவுமே செல் வால் இருக்கும். யோசிச்சு பாருங்க. மொனிரான்ஸ்னா பாக்டீரியா, மைக்கோபிளாஸ்மா செல் வால் இருக்கா? அப்போ தப்பு.
ஃபஸ்ட் இது வந்து ராங். செல் வால் இஸ் ப்ரெசன்ட் ஆல் ப்ரோட்டிஸ்டா. யோசிச்சு பாருங்க, நான் தான் சொன்னல சில ப்ரோட்டிஸ்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடேட்டிவ் ஃபேஸ், செக்ஷுவல் ஃபேஸில் சம்டைம்ஸ் செல் வால் இருக்காது. இப்போ ஸ்லிம் மோட்லேயே பார்த்துட்டு வந்துடல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது தப்பு. ஆல் ஃபங்கை ஆர் மல்டி செல்லுலர். அப்போ ஈஸ்ட் எங்கன்னு எடுத்துக்கலாம், சாக்கரோமைசியா செர்விசியே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை மல்டி செல்லுலர் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ இதுவும் தப்பு. செல்வால் ப்ரெசன்ட் ஆல் மெம்பர் ஆஃப் பிளான்டே. பிளான்டேனால கண்டிப்பாக செல்வால் இருக்கும். அந்த செல்வால் எதால் கிரியேட் ஆகிருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பிளான்ட்டோட செல்வால் எதால் கிரியேட் ஆகிருக்கும்? எல்லோருமே செல்லுலோஸ் சொல்லுவீங்க, அதை நான் ஏற்றுக்க போகிறது கிடையாது. செல்லுலோஸ் கூட இன்னொரு டைப் ஆஃப் மெட்டீரியல் இருக்கும், இன்சைட்டில் ஒரு மெட்டீரியல் இருக்கும். அது எத்தனை பேர் ரீகால் பண்ணியிருக்கீங்க, படிச்சிருக்கீங்கன்னு பார்க்கலாம். அதை கமெண்ட் பண்ணுங்கள். செல்லுலோஸ் ப்ளஸ் டேஷ். பிளான்ட்டோட செல்வால் செல்லுலோஸ் இருக்கும், எல்லாருக்கும் தெரியும். இன்னொன்று மெட்டீரியல் இருக்குல்ல, இன்சைட்டில் என்ன இருக்கும் அப்படிங்கிறத தேடி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வைரஸ் கேன் பி கன்சிடர்ட் எஸ் அ லிவிங் என்டிட்டி பிகாஸ். வைரஸ் வந்து லிவிங்னு சொல்கிறான். எப்போ நான் லிவிங் சொல்லியிருக்கேன்? ஹோஸ்ட்டுக்குள்ளே இருந்து ரீப்ரொடக்ஷன் பண்ணணும். அப்போ இன்சைட் த ஹோஸ்ட்டு ரீப்ரொடக்ஷன் பண்ணணும். ஆன்சர் ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின். த சப் யூனிட் ஆஃப் கேப்சிட். கண்ணால் நினைச்சிங்க. கேப்சிட் அப்படிங்கிறது யாரோட அவுட்டர் கவரில் பார்க்கலாம்? வைரஸோட அவுட்டர் கவரில் பார்க்கலாம். எதால் கிரியேட் ஆகிருக்கும்? ப்ரோட்டீனால் கிரியேட் ஆகிருக்கும். அந்த கேப்சிட் எதால் கிரியேட் ஆகிருக்கும்? கேப்சோ மேரால் உருவாக்கப்பட்டிருக்கும். அப்போ இந்த கேள்விக்கான பதில் ஆன்சர் ஆப்ஷன் 1. ஸோ சப் யூனிட் ஆஃப் கேப்சிட் அப்படிங்கிறது கேப்சோமியர். கேப்சோமியர் தான் டோட்டலாக இந்த கேப்சிட் கிரியேட் ஆகிருக்கும். எக்ஸகோனல் இல்லையா பாலிஹெட்ரல் ஷேப்பில் இருக்கும். நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், கேட்டிருக்கான் பாருங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியா பேஜில் என்ன இருக்கும்? பாக்டீரியா பேஜில் ஆர்என்ஏ டைப் இல்லை, டிஎன்ஏ டைப் தான். என்ன டைப் ஆஃப் டிஎன்ஏ? டபுள் ஸ்டாண்ட் டிஎன்ஏ. இதுதான் இந்த இடத்துல குழப்பமா? ஓகேங்களா? இந்த வைரஸ், விரியான்ஸ், பிரியான்ஸை பற்றியெல்லாம் படிக்கிறப்போ இதை கொஞ்சம் தெளிவாக படிச்சுட்டு போயிருங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், சூப்பர் விஷயம் இதெல்லாம். கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டை கேட்குறாங்க, படிச்சுக்கலாம். லினேயஸ் கிங்டம் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் இன்க்ளூட் பிளான்ட் அண்ட் அனிமேலியாஸ். லினேயஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 கிங்டமாக பிரிச்சிருப்பார், பிளான்ட் கிங்டம் அண்டு அனிமல் கிங்டமாக பிரிச்சிருப்பார். 2 கிங்டம் ப்ரப்போஸ் பண்ணது லினேயஸ் தான். ஸோ அதனால் இதில் எந்த வகையான மிஸ்டேக்கும் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட். டைனோஃப்ளஜெட் ஆர் வாட்டர் ப்ளூம்ஸ். நல்லா யோசிச்சு பாருங்கள். வாட்டர் ப்ளூம்ஸ் வந்து டைனோஃப்ளஜெட்டை கிரியேட் ஆகுது. யார் வாட்டர் ப்ளூமை கிரியேட் பண்ணுவாங்க? சைனோ பாக்டீரியா. குட். சைனோ பாக்டீரியா. சைனோ பாக்டீரியா தான் என்ன கிரியேட் பண்ணும்? வாட்டர் ப்ளூம்ஸை கிரியேட் பண்ணும். அப்போ இது தப்பு. இது கரெக்டு. கோல்டன் ஆல்கே சீஃப் ப்ரொடியூசர் இன் த ஓஷன். சார் கோல்டன் ஆல்கே இல்லை சார், டெஸ்மின்ஸ் தான் சார், டைஆட்டம்ஸ் தான் சார். நல்லா யோசிச்சு பாருங்கம்மா. கோல்டன் ஆல்கேயோட இன்னொரு பேர் டெஸ்மிட். அதை விடுங்க. கோல்டன் ஆல்கேக்குள்ளே வரக்கூடிய வந்து டைஆட்டம்ஸ். அப்போ டைஆட்டம்ஸ் எடுத்து தானே சீஃப் ப்ரொடியூசர் ஆஃப் ஓஷன்னு சொல்லுவோம். அப்போ இது கரெக்டு தான். நிறைய பேர் தப்பு நினச்சிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி கேள்வி தான் கேட்கணும். அப்போ தான் பையன் வந்து சார் கோல்டன் ஆல்கே வேறு, டைஆட்டம்ஸ் வேறு அப்படின்னு நினைப்பான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இல்லையா? அப்போ இது மாதிரி கேள்வி கேட்பான். பட் இது கரெக்டு. ஏன்னா தெரியாத நோட்ஸ் எழுதி வைங்க, சும்மா பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ஓகேவா? எழுதி வைக்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா டைஆட்டம்ஸ் ஆர் டைப் ஆஃப் கோல்டன் ஆல்கே. சார் இது என்னை பற்றி எனக்கு புரியணும் சார், இன்னும் எனக்கு தெரிஞ்சுக்கணும் சார் டைஆட்டம்ஸ்னால் நம்ம ஆன்லைன் பேஜில் ஜாயின் பண்ணி படிக்குமா? இல்லை யூடியூப்லேயும் நான் டைஆட்டம்ஸ் பற்றி போட்டிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இதில் 2 டைப்லேயும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு மைக்கோபிளாஸ்மா இருக்குது ஸ்மாலஸ்ட் செல். எஸ், இருக்கிறதுலே லிவிங்கில் ஸ்மாலஸ்ட் செல் மைக்கோபிளாஸ்மா. ட்ரோசோபல் ஆஃப் த பிளான்ட் கிங்டம் இஸ் கிளாவிசெப்ஸ். கண்ணா அப்படி கிடையாது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஏன் ட்ரோசோபல்லா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்ணா இதை கொஞ்சம் நீங்கள் ஒரு 2-3 லெசனோட கம்பைன் நாலேஜ் இருந்தால் தான் இந்த கேள்வி கேட்குறது கரெக்டுன்னு உங்களுக்கு புரியும். ட்ரோசோபல்லாங்கிறது யார்? திங்க் பண்ணி பாருங்கள். ட்ரோசோபல்லாங்கிறது நியூராலஜிக்கல், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்ஸில் படிப்பீங்க, பிரின்சிபல் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸில் படிப்பீங்க. டிஹெச் மார்கன், தாமஸ் ஹண்ட் மார்கன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோசோபலாஜி தான் ரிசர்ச் பண்ணியிருப்பார், ஃப்ரூட் ஃப்ளை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது எதுக்கு யூஸ் ஆகுது? ஜெனட்டிக்ஸ்க்கு யூஸ் ஆகுது இல்லையா? அதே மாதிரி இந்த பிளான் கிண்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா யார் ஜெனட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க? அது பிளான் கிண்டம்னு சொல்ல முடியாது. இந்த இடத்துல பயாலஜி கிளாசிஃபிகேஷனில் ஃபங்கை தான் சொல்லுவாங்க. ஃபங்கையில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் யூஸ்ஃபுல்லாக இருக்குது நியூரோஸ்போரா. அப்படி பார்த்தா இந்த கிளாவிசெப்ஸ் அப்படிங்கிறது வராது. ஸோ இந்த இடத்துல நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது. பட் இந்த கொஷினே தப்புங்கிறப்போ நம்ம அதெல்லாம் பார்க்க தேவையில்ல, லாஜிக்காகவே தப்பாயிடுச்சு. பட் கேட்கலாம், ட்ரோசோபல்லாவுக்கும் நியூரோஸ்போராவுக்கும் சம்மந்தம் இருக்குது. ஏன்னா 2மே ஜெனட்டிக்ஸ் ரிலேட்டடாக நம்ம பண்ணக்கூடிய ஸ்டடி.
இன் லைக்கன்ஸ் ஆல்கல் காம்பனன்ட் நவுன் அஸ் மைக்ரோபயாண்ட். அப்படி தப்பாயிடுச்சா? மைக்ரோபயாண்ட்னா ஃபங்கை, இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம். ஃபங்கல் கால் பைக்கோபயாண்ட், பைக்கோபயாண்ட்னா பிளான்ட்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் தப்பு அண்ட் இதுவும் தப்பு. ஸோ இது கரெக்டான பதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 and 4 எங்கே இருக்குது? 3 and 4 1 3 4. ஸோ 1 3 4 எங்கே இருக்குது? ஆன்சர் ஆப்ஷன் 1ல் உண்டு. ஈஸியாக போச்சா? அடுத்து தரலாமா? ஜூம் பண்ணுவோம். எது என்னென்ன வியாதி ஏற்படுத்துன்னு கேட்குறான். எது என்ன மாதிரி வியாதி ஏற்படுத்துது? ஃபஸ்ட்டு விரியான்ஸ். விரியான்ஸ் என்ன இருக்குது? பொட்டேட்டோ ஸ்பிண்டில் டியூபர் டிசீஸ். பிரியான்ஸ் என்ன இருக்குது? மேட்கவ் டிசீஸ். லைக்கன்ஸ் என்னது? சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப் வித் ஆல்கே அண்டு ஃபங்கை. வைரஸ் என்னது? ஒப்ளிகேட் பேராசைட். அவ்வளோதான். மேட்ச் பண்ணலாமா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஃபார் எஸ். ஏஎஸ் இங்கே இருக்குது, அவ்வளோதான். அடிச்சு விடுங்க, இது எல்லாமே வராது. ஏன்னா ஏஎஸ்ன்னு ஷுவராக தெரியும். மீதி செக் பண்ணலாம். பி ஃபார் ஆர், சி ஃபார் பி, சரியா போச்சு. டி ஃபார் கியூ. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 4. ஆன்சர் ஆப்ஷன் 4. மேட்ச் த ஃபாலோவிங். மேட்ச் த ஃபாலோவிங் இருக்குமா? மேட்ச் த ஃபாலோவிங் இந்த மாதிரி தான். இப்போ நான் கொஸ்டின் பேப்பர் உங்களை டிஸ்கஸ் பண்ணுற செட்டு தான் இருக்கும். இப்படி தான் நீட்டில் வரும். நல்லா பாயிண்ட் புரிஞ்சுங்க. இதில் எல்லா கான்செப்ட் நான் கவர் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் என்னென்ன படிக்கணும் பயாலஜி கிளாசிஃபிகேஷன்லுங்கிறத ஃபுல்லாக உங்களுக்கு நான் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் அசஸ்மெண்ட் பார்க்கலாம். In lichens, mycobiyont and bicobiyont are symbiotically associated in, while algae is predominant and fungi is subordinate partner. நல்லா படிச்சிங்க. லைக்கன் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா, இது நான் கிளாஸில் கூட அவ்வளோ டீட்டெயிலாக பண்ணிக்க மாட்டேன். இந்த கொஸ்டினுக்காக எடுத்து வச்சுருக்கேன். லைக்கனில் 2 பேர் இருப்பாங்கம்மா. ஒன்று வந்து ஆல்கே, இன்னொருத்தர் வந்து ஃபங்கை. இதில் ஆல்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா சப்பார்டினேட் பார்ட்னர், ஃபங்கை வந்து டாமினன்ட் பார்ட்னர். இவன் தான் டாமினண்ட்டாக இருப்பான். நோட் பண்ணி வச்சுக்கணும். ஃபங்கை தான் வந்து இப்போ லைக்கனில் ஃபங்கை வந்து டாமினன்ட், ஆல்கே வந்து சப்பார்டினேட். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? அசசனில் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் அசசன் தப்பு. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அசசன் தப்பு. ரீசன் பார்ப்போம். ஃபங்கஸ் ப்ரொவைட்ஸ் ஃபுட்டு, இதுவே தப்பு. ஃபங்கஸ் அதில் சாப்பாடு கொடுக்கும், ஆனால் ஃபங்கையால் சாப்பாடே உருவாக்க முடியாது இல்லை. அப்போ இதில் ரெண்டுமே தப்பு. போத் அசசன் அண்ட் ரீசன் போத் ஆர் ஃபால்ஸ். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 4. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரைட். குட்டியாக தான் இருக்குது, நான் ஜூம் பண்ணிக்கிறேன். நிறைய ஸ்டேட்மெண்ட் இருக்குது பாருங்கள். ப்ளூ கிரீன் ஆல்கே ஆர் ஃபோட்டோசிந்தட்டிக் மொனிரான்ஸ். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்க்கலாம். ப்ளூ கிரீன் ஆல்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசென்ஸ் பண்ணக்கூடிய மொனிராவா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட் விஷயம் இது மொனிரா தான். ஃபோட்டோசென்ஸ் பண்ணும், எல்லாம் கரெக்ட். இதில் எந்த தப்பும் கிடையாது. அவன் கொஷனில் கேட்குறது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்குறான். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ. அடுத்தது ஜெனட்டிக் மெட்டீரியல் இன் யூக்கரியாட்டிக் இஸ் சர்க்குலர், டபுள் ஸ்டாண்ட் அண்ட் ஹெலிக்கல் டிஎன்ஏ நாட் என்க்ளோட்ஸ் இந்த என்வலப். நல்லா பாருங்கள். யூக்கரியாட்டில் எது டபுள் ஸ்டாண்டர்டில் சர்க்குலர் ஷேப்பில் இருக்கும்? ஸோ செகண்ட் ஒன் இஸ் ஃபால்ஸ். செகண்ட் ஒன் வந்து ஃபால்ஸ். செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் ரைசோபஸ் இஸ் ஊகேமஸ். நோ 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 நாட் ஊகேமஸ். அப்போ இதிலே தப்பாயிடுச்சு. இது ஃபால்ஸ். நொக்டிலுட்டா இஸ் த ஃபர்ஸ்ட் டைனோஃப்ளஜிலேட்டட் டு த பயோலூமினன்ஸ். ட்ரூ. ஃபங்கல் காம்பனண்ட் ஆஃப் லைக்கன் இஸ் பைக்கோபயாண்ட். இது வந்து ஃபால்ஸ். அப்போ இது எல்லாமே கரெக்டாக மேட்ச் ஆகக்கூடிய வந்து ஆன்சர் ஆப்ஷன் 1. ஓகேங்களா? ட்ரூ ஆஃப் ஃபால்ஸான்னு கேட்டிருக்கான். சார் எனக்கு இந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த நொக்டிலுக்கா தெரியாது, ரைசோபஸ்க்கு நாட்டு ஊகேமஸ் தெரியாதுன்னா கண்ணா இந்த கேள்வி அதுக்காக கேட்கப்பட்ட கேள்வி கிடையாது. உங்களுக்கு ஷோராக தெரிஞ்ச கோ ஃபார் எலிமினேஷன். ஏன்னா எலிமினேஷன் மெத்தட்லேருந்து இப்போ நீட்டில் ஃபேவரட்டாக கேட்டுட்ருக்காங்க. நமக்கு தெரிஞ்சதை ஷோராக வச்சுட்டோம்னா இதை அடிச்சுட்டு எலிமினேட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இது பாருங்கள், எனக்கு 100% ட்ரூன்னு தெரியும். நான் இது என்சிஏட்டோட பியூர் லைன்லேருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு ட்ரூ எங்கே வருது? மொதல் 3 ஆப்ஷனில் வருது. அப்போ லாஸ்ட் வராது. அப்புறம் லாஸ்ட் வராது, தூக்கிட்டியா? அடுத்து கடைசியாக பாருங்கள். ஃபங்கல் காம்பனண்ட் ஆஃப் லைக்கன் இஸ் கால்டு மைக்கோபயாண்ட். இது ஃபால்ஸ்ன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூன்னு இந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்கான். தூக்குங்க, இதையும் தூக்குங்க, முடிஞ்சு போச்சா? அவ்வளோதானே. சார் இதில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரீப்ரசன்ட் ஷேப் தெரியாது, நாக்டிலுக்கா தெரியாது, இதை பற்றிலாம் நம்ம ஏன் பேசணும்? இது ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணாங்களா, பயோலூமினன்ஸ் பண்ணுமா பண்ணாதா, இது நமக்கு தேவையே இல்லையே. இப்படி என்டி அவங்ககிட்ட பேச வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஒரு 2 to 3 டைம்ஸ் கொஸ்டின் வந்திருக்கு. நம்ம வந்து அதுக்கும் ப்ராக்டிஸ் ஏற்ற மாதிரி நம்ம மொத்த கொஸ்டின் முதல்ல படிக்கணும். எல்லா சாய்ஸும் படிச்சுட்டு எலிமினேஷன் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு படித்தா லாஸ்ட் 2 அவுட்டு, லாஸ்ட்டு படித்தோம்னா நடுவில் 2 அவுட்டு. அப்படி அழகாக சூஸ் பண்ண மீது ஒன்று வந்து தாராளமாக நீங்கள் எழுதணும், எழுதியே ஆகணும். இப்படி தான் ஃபுல் ஸ்கோர் எடுக்கணும். ஐடென்டிஃபை த ஏஜென்ட். ஒன்று நிமிஷம். ஐடென்டிஃபை த ஏஜென்ட் விச் இஸ் ஸோ சிமிலர் டு சைஸ் ஆஃப் வைரஸ். வைரஸ் சைஸுக்கு யாரும் இருப்பாங்க? வைரஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடியது வைரஸ்னு கொடுத்துட்டோம் பாருங்கள். விரியான்ஸ் அப்படின்னு சூஸ் பண்ணக்கூடாது, பிரியான்ஸ். நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க.
சார் விரியான் இருக்குது சார், விரியானும் வைரஸும் ஒரே ஷேப் சார். நோ 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 தப்பு. பிரியானும் வைரஸும் தான் ஒரே ஷேப்பில் இருக்கும். ஸோ இந்த கேள்விக்கான பதில் வந்து ஆன்சர் ஆப்ஷன் 1. அது பாருங்கள், வைரஸ் டிஃபர் ஃப்ரம் விரியான்ஸ் டிஃபர் ஃப்ரம் வைரஸ். அதான் இப்போ விரியான்ஸ்க்கும் வைரஸ்க்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆனால் ரெண்டு பேர்ட்டுமே ஆர்என்ஏ மோலிக்கல் இருக்கும். ஆனால் விரியான்ட்டு அதுட்டு என்ன இருக்காதுன்னு கேட்டிங்கன்னா ப்ரோட்டீன் கோட் இருக்காது. ஓகே, கொஸ்டின் கொஞ்சம் மறந்துடுச்சு, கீழே கொண்டு வரேன். விரியான்ஸ் டிஃபர் ஃப்ரம் வைரஸ் அண்ட் ஹேவிங் அப்படின்னு கேட்குறாங்க. விரியான்ஸ்ட்டு என்ன இருக்குன்னா ஆர்என்ஏ மோலிக்கல் இருக்கும். ஆனால் என்ன இருக்காது, ப்ரோட்டீன் கோட் இருக்காது. இது பியூராக என்சிஆர்டி லைன் பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின். ஸோ இந்த கேள்விக்கான பதில் ஆன்சர் ஆப்ஷன் 3. கேள்விக்கான பதில் ஆன்சர் ஆப்ஷன் 3. அடுத்தது ட்ரை பண்ணுங்கள். வைரஸ் என்வலப் என்னன்னு சொல்லுவாங்க, ட்ரை பண்ணுங்கள். ஈஸி கொஸ்டின். இப்போ தான் சொல்லி கொடுத்துருந்தேன். ப்ரோட்டீனால் உருவாக்கப்பட்டிருக்கும், கேப்சோமியரால் கிரியேட் ஆக்கப்பட்டிருக்கும். ட்ரை பண்ணுங்கம்மா. ஸோ வைரஸ் என்வலப் எதால் கிரியேட் ஆகிருக்கும், கேப்சிடால் கிரியேட் ஆகிருக்கும். வைரஸ் என்வலப் இஸ் நவுன் அஸ் கேப்சிட். ஸோ இந்த கேள்விக்கான பதில் ஆன்சர் ஆப்ஷன் 3. அடுத்த கேள்வி போகலாம் பாருங்கள். இயர் கேட்டிருக்கான் பாருங்கள். வைரஸ் கேன் பி கிறிஸ்டலைஸ்ட். வைரஸ் வந்து கிறிஸ்டல் ஃபார்மில் இருக்குமானா இருக்கும், கண்டிப்பாக. எங்கே இருக்குன்னா அவுட் சைட் ஆஃப் ஹோஸ்ட். அவுட் சைட் ஆஃப் ஹோஸ்ட், ஹோஸ்ட்டை விட்டு வெளியே இருக்கிறப்ப இது நடக்கும். தட் வாஸ் ப்ரொவைடு வித் விச் இயர்? இது எந்த வருஷம் கொண்டு வந்துச்சுன்னா 1935 கொண்டு வந்தாங்க. யார் கொண்டு வந்தாங்கன்னா எம்டபிள்யூ ஸ்டான்லி. ஸோ இந்த மாதிரி எல்லா டேட்டாவும் கிளியராக ஞாபகம் வச்சுருந்தா எம்டபிள்யூ ஸ்டான்லி என்ன பண்ணிப்பார், இதோட கிறிஸ்டலின் ஃபார்மை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அண்ட் அவுட் சைட் ஆஃப் ஹோஸ்ட் தான் இது வந்து கிறிஸ்டலின் ஃபார்ம். லிவிங் செல்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இது ரீப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் 1935 WM ஸ்டான்லி டிஸ்கவர் பண்ணது. அப்போ மீதி இயரெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான ஒரு டைம் ரீகலெக்ட் பண்ணி பாருங்கள். 1892 யார், 1898 யார், 53 யாரும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் 1971 வேணால் எடுத்துக்கலாம். இந்தந்த இயர்ஸில் யார் யார் என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறது ஒரு மேத்ஸ் ஃபாலோவிலே பார்த்துருந்தோம் இல்லையா, அதனால் படிச்சுட்டு போயிடணும். கேப்சோமியர் மே அரேஞ்சு இந்த செஷனில் பார்த்தா ஒரே ஒரு இடத்துல நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் கேப்சோமியர் என்ன ஷேப்புன்ட்டு. ஒன்று ஹெலிக்கல் ஷேப்பு, இன்னொன்று பாலிஹெட்ரல் ஷேப்பு. அப்போ எய்தர் 1 ஆர் எய்தர் 2, எய்தர் 1 ஆர் 2. அப்போ இந்த கேள்விக்கான பதில் ஆன்சர் ஆப்ஷன் 4. கேப்சோமியர் என்ன ஷேப்பில் இருக்குன்னு கேட்குறான். அடுத்தது விச் டிசீஸ் காஸ்ட் பை விரியான்ஸ். நல்லா பாருங்கள், விரியான்ஸால் எந்த டிசீஸ் கிரியேட் ஆகிருக்கும். மேட்ச் ஃபாலோவிங்லேயே பார்த்துருந்தோம் இல்லை, பொட்டேட்டோ ஸ்பிண்டில் டியூபர் டிசீஸ். கொஸ்டின் பார்க்கலாம், கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி பார்ப்போம். ஐடென்டிஃபை த கிங்டம் தட் undefined in the terms of mode of nutrition but all are eukaryote. கண்ணா எல்லோருமே யூக்கரியோட்டாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரொட்டிஸ்டா வரலாம், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபங்கை வரலாம், அண்ட் வந்து பார்த்திங்கன்னா பிளான்டே வரலாம், அனிமேலியா வரலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அதோட நியூட்ரிஷன் அந்தளவுக்கு டிஃபைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படின்னு வந்த ஃபங்கையை தூக்கிடணும், பிளான்ட்டை தூக்கிடணும், அனிமேலியை தூக்கிடணும். ஏன்னா இதில் எல்லாமே நியூட்ரிஷனை பற்றி பேசியிருப்பாங்க. ப்ரொட்டிஸ்டாவில் மட்டும் விக்டேக்கர் நியூட்ரிஷனை பற்றி பேசியிருக்க மாட்டார். அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் எங்கள் ப்ரொட்டிஸ்டா 4. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் நாலேஜ் கெயின் பண்ணணும். இது சூப்பரான கொஷின் கூட. நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுவாங்க, பட் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நல்லா பாருங்கள், யூக்கரேட்டாக இருக்குது 4 பேர். அதில் மோட் ஆஃப் நியூட்ரிஷனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாதவங்க ப்ரொட்டிஸ்டா. ஃபங்கைக்கு மோட் ஆஃப் நியூட்ரிஷன் உண்டு, அதை பேஸ் பண்ணி தான் அவங்க கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு என்சிஆர்டி கொஷின், திருப்பி திருப்பி கேட்டே இருப்பாங்க. அடுத்து போகலாமா? நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா? இதை வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஹெச் விக்டேக்கர் எப்படி கிளாஸிஃபிகேஷனில் கொண்டு வந்தார் அப்படிங்கிறது கேள்வி. ட்ரை பண்ணுங்கள். சரி, இப்போ நான் போட்டா கவனிங்க. இன் விச் ஆஃப் த கிரைட்டீரியா யூஸ்டு பை விக்டேக்கர் ஃபார் த கிளாஸிஃபிகேஷன்? செல் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணாரா? எஸ் யூஸ் பண்ணார். பாடி ஆர்கனைசேஷன் யூஸ் பண்ணாரா? எஸ் யூஸ் பண்ணார். பாடி ஆர்கனைசேஷன் யூஸ் பண்ணாரா? யூஸ் பண்ணார். மோட் ஆஃப் நியூட்ரிஷன் யூஸ் பண்ணாரா? யூஸ் பண்ணார். ரீப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணாரா? யூஸ் பண்ணார். பைலஜெனடிக் ரிலேஷன்ஷிப் யூஸ் பண்ணாரா? யூஸ் பண்ணார். பர்சன்ஸ் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியாவா? நோ. மைட்டோகாண்ட்ரியாவுக்கும் ஆர்ஹெச் விக்டேக்கருக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் 1 2 3 4 5 இல்லை 6 வருது, தப்பு. ஏன்னா இது வராது. 1 2 3 4 5 இங்கே இருக்குது. ஆன்சர் ஆப்ஷன் 3. இந்த கேள்விக்கான பதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் 3. ஸோ ஆர்ஹெச் விக்டேக்கரோட 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனில் எது வரும் அப்படின்னு தெளிவாக ஞாபகம் வச்சோம். செல் ஸ்ட்ரக்சர், பாடி ஆர்கனைசேஷன், மோட் ஆஃப் நியூட்ரிஷன், ரீப்ரொடக்ஷன் அண்ட் பைலோஜெனடிக் ரிலேஷன்ஷிப். இதெல்லாமே தெளிவாக ஞாபகம் வச்சோம். அதை பேஸ் பண்ணி தான் இதில் இருக்கும். கவனிக்கணும். அடுத்தது பைலோஜெனி. ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப ஈஸியான சிம்பிள் கொஸ்டின். எவல்யூஷன் ரிலேஷன்ஷிப். பைலோஜெனினாலே என்னது? எவல்யூஷனரி. ஒரு ஜென்ரேஷன் டு இன்னொரு ஜென்ரேஷன் அந்த ஆர்கானிசம் எப்படி எவால்வ் ஆகுது
அப்படிங்கிற நேச்சுரலாக டிஃபைன் பண்ணுறதா பைலோஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப். இது எவல்யூஷன் ரிலேஷன்ஷிப் கீழே வரும். கவனிங்க. In two kingdom classification following included in the plants. பிளான்ஸ்குள்ள என்னென்ன வரும் டூ கிங்டம் கிளாசிஃபிகேஷனில்? டூ கிங்டம் கிளாசிஃபிகேஷன் பர்பஸ்ட் பை கரோலஸ் லின்னேயஸ். அவருக்கு அப்போ என்னென்ன வச்சார்? பாக்டீரியா வச்சாரா? எஸ். ப்ளூ கிரீன் ஆல்கே வச்சாரா? எஸ். ஃபங்கஸ் வச்சாரு. மோசஸ் வச்சாரா? ஃபெர்ன் வச்சாரு. ஜிம்னோஸ்பர்ம், ஆஞ்சியோஸ்பர்ம் எல்லாத்தையும் எங்கே வச்சிருப்பாரு? டூ கிங்டம் கிளாசிஃபிகேஷனுக்குள்ளே வச்சிருப்பார் கரோலஸ் லின்னேயஸ். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஆஃப் திஸ்ன்னு சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். இது எல்லாத்தையுமே கொண்டு வந்து அவர் என்ன வச்சுருவார்? நான் பிளான்ஸ்னு வச்சுருப்பார். இதுவே பிற்காலத்தில் அவர் பெரிய மிஸ்டேக் பண்ணதுக்கு சமமாயிரும். அடுத்து பாருங்கள், டிஷ்யூ ஆர்கனைசேஷன் நாட் சீன் இன். மொத்தம் 5 கிங்டம் இருக்குமா? என்னென்ன இருக்குது? மொனீரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, அனிமேலியா, பிளான்ட், அதுக்கப்புறம் அனிமேலியா. இதில் வந்து மொனீரா புரோட்டிஸ்டா வந்து யூனிசெல்லுலர். அப்படின்னா இது வந்து செல்லுலர் லெவல் ஆர்கனைசேஷன் மட்டும்தான், செல் மட்டும்தான் இருக்குது. இதில் டிஷ்யூ பார்க்க முடியாது. அடுத்ததில் தான் டிஷ்யூ அப்படிங்கிற ஒரு கான்செப்டே வரும். அப்போ எதெல்லாம் பார்க்க முடியாது? மொனீரா புரோட்டிஸ்டாவில் டிஷ்யூ லெவலில் பார்க்க முடியாது. அப்போ இந்த கேள்விக்கான பதில் ஆன்சர் ஆப்ஷன் 1, மொனீரா அண்டு புரோட்டிஸ்டா. அது கொஸ்டின் பார்க்கலாம். பியூர் இன்சைட் லைன்மா கேர்ஃபுல்லாக படிச்சுக்கணும். கிளாமிடோமோனஸ், குளோரெல்லா, பாராமைசியம் அண்ட் அமீபா ஆர் பிளேஸ்ட் இன் விச் கிங்டம் ஆஃப் விக்டேர்ஸ் கிளாசிஃபிகேஷன். இப்போ விக்டேர் கிளாசிஃபிகேஷனில் இங்கே கொடுத்துருக்கிறதுல எந்த கிங்டத்துக்குள்ளே வச்சுருப்பாங்க? இது பியூர் இன்சைட் லைன், இது பியூர் அண்ட் பியூர் என்சிஆர்டி லைன் மட்டுமே. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள், தப்பு பண்ணிடாதீங்க. என்சைடில் இது எதில் வச்சுருப்பாங்க? புரோட்டிஸ்டாவில் வச்சுருப்பாங்க. கிளாமிடோமோனஸ் அண்ட் குளோரெல்லா அண்ட் பாராமிசியம், அமீபா இது எல்லாத்தையும் கொண்டு போய் புரோட்டிஸ்டாவில் வச்சுருப்பாங்க. கிளியராக? இது திருப்பி இந்த கொஸ்டின் நடத்திட்டு தான் இருக்கிறோம், கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. இது என்சிஆர்டியில் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணக்கூடிய பேராகிராஃப். மொதல் பேஜில் 2வது பேஜில் இருக்கும் இந்த லெசன் ஆரம்பிக்கிறப்போ. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃபில் இந்த லைன்ஸ் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நல்லா படிச்சுச்சுங்க. நிறைய கன்ஃபியூஷன் ஆகும் இந்த இடத்துல. இதெல்லாம் எப்படி சொல்கிறோன்னா, நம்ம இது வரைக்கும் நடத்துகிறோம் இல்லையா? நடத்துகிற டைமில் பசங்க எங்கே தப்பு பண்ணுறாங்க, ஒரு டெஸ்ட்டை எழுதி பார்க்குறப்போ அந்த டெஸ்ட்டில் எங்கே மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத எடுத்து பார்க்குறப்போ இங்கே மிஸ்டேக் பண்ணுறாங்க. அதனால சொல்கிறோம். அது கொஸ்டின் பாருங்கள். டாமினன்ட் பார்ட்டர் ஆஃப் லைக்கன்ஸ். கிளாஸ் இது நடத்துகிறப்ப நடுவில் சொல்லியிருந்தேன். லைக்கன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்ன டைப் ஆஃப் நேச்சர் இருக்குன்னா அதுக்கு டாமினன்ட் நேச்சர் இருக்கும். அண்ட் வந்து அதில் கூடிய ஆல்கே அப்படிங்கிறது சபார்டினேட். அதில் அந்தளவுக்கு அது டாமினேட்டாக இருக்காது. அப்போ ஃபங்கை தான் இதில் என்னது? டாமினன்ட் பார்ட்டர் ஆஃப் லைக்கன்ஸ். இந்த கேள்விக்கான பதில் ஆன்சர் ஆப்ஷன் 1. அடுத்த கொஸ்டின் போகலாமா? விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ஹெட்ரோட்ரோபிக்? சூப்பர் கொஸ்டின். கவனிங்க. லைக்கனில் 2 பேர் இருக்காங்க. யார்? ஒன்று ஆல்கே, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்கை. அதில் ஆல்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிந்தட்டிக், ஆட்டோட்ரோஃபிக். அண்ட் ஃபங்கை வந்து ஹெட்ரோட்ரோஃபிக். அதாவது வந்து ஃபுட்டை வந்து ஆல்கேட் வந்து டிபெண்ட் ஆகி வாங்க ட்ரை பண்ணும். அப்போ இந்த கேள்விக்கான பதில் ஹெட்ரோட்ரோஃபிக் யாருன்னு கேட்டாங்கன்னா இந்த இடத்துல ஆன்சர் பண்ண வேண்டியது ஃபங்கஸ். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 1. அது கொஸ்டின் போகலாமா? கவனிங்கம்மா. த ரோல் ஆஃப் ஆல்கே. சூப்பரான கொஸ்டின் பாருங்கள். ஆல்கேவோட ரோல் என்ன? ஃபுட் ஃபார் த ஃபங்கை. ஃபங்கைக்கு ஃபுட் கொடுக்கறது தான் ஆல்கேவோட காம்பினேஷன் லைக்கன்ல. ஸோ இந்த ஆன்சர் ஆப்ஷன் 1. செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் சீன் இன் ஆல் ஃபங்கை எக்ஸப்ட். சூப்பர் கொஸ்டின். இது நடத்திருப்பேன் ஓகேங்களா? செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபங்கையிலையுமே இருக்கும், ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும் ஆப்சென்ட். அதனால தான் அவனை இம்பர்ஃபெக்ட் ஃபங்கைன்னு சொல்லியிருப்பேன். அதனால் அதில் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் கண்டுபிடிச்சா பெசிடியோமைசிடிஸ் இல்லை ஆஸ்கோமைசிடிஸில் கொண்டு போய் வச்சுருவாங்கன்னு சொன்னேன். யாரை? டிட்ரோமைசிடிஸ். சரி இங்கே மாற்றி சொல்கிறேன். இந்த இடத்துல வந்து டிட்ரோமைசிடிஸ். இந்த கேள்விக்கான பதில் என்னது? டிட்ரோமைசிடிஸ். செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் சீன் ஆல் ஃபங்கை கிளாஸஸ் எக்ஸப்ட் டிட்ரோமைசிடிஸ். டிட்ரோமைசிடிஸ் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் இன்னுமே கண்டுபிடிக்கல, நாட் டிஸ்கவர்ட் எட். விச் ஆஃப் த ஃபாலோவிங் மேட்ச் இஸ் கரெக்ட்? கொடுத்தல எது கரெக்ட்னு கேட்குறேன், படித்து பார்க்கலாம். மியூக்கர் ரீப்ரொடக்ஷன் பை கான்ஜுகேஷனா, பை ஆஸ்கோமைசிடிஸா, அஸ்காரிஸ் பெசிடியோமைசிடி பேராசைட்டா, இதில் பாருங்க பைட்டோப்தரா ஏசெப்டேட் மைசிலின் பெசிடியோமைசிடிஸா. அவன் கரெக்ட் கேட்குறான். உங்களுக்கு கரெக்ட் ஷோராக தெரிஞ்சுன்னா தூக்கணும். ஆல்டர்னேரியா செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் ஆப்சன்ட் இன் டியூட்ரோமைசிடிஸான்னு யோசிச்சு பாருங்கள். இதில் எந்த இடத்துல உங்களுக்கு 100% கரெக்டுன்னு தோணுது, என்சிஆர் லைன்ஸ் இருக்கோ அதை சூஸ் பண்ணுங்கள். மீதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்? எலிமினேஷன் மெத்தடில் தூக்கிடணும். மீதெல்லாம் நம்ம எலிமினேஷன் மெத்தடில் தூக்கிடணும். அப்போ எலிமினேஷன் மெத்தடில் தூக்கினா ஆல்டர்னேரியா டியூட்ரோமைசிடிஸ் தான், அதில் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் கிடையாது தான். இது எனக்கு நல்லாவே தெரியும். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் 4. மீதியை வந்து பார்த்தீங்கன்னா தூக்க முடியுதான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பெசிடியோமைசிடிஸில் ஏசெப்டேட் மைசிலிங்கிறான், இது ராங் நேச்சர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அஸ்காரிஸ் பேராசைட்டிக் ஃபங்குங்கிறான், அதுவும் ராங் நேச்சர். கான்ஜுகேஷன் அப்படிங்கிறது எங்கே ஃபங்கையில் வருது? அது பாக்டீரியாவோட நேச்சரில் தப்பு.
இப்போ படித்து பார்த்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் வைஸ்லையும் தப்பாகவே கொடுத்துருக்காங்க. இது மட்டும் தான் நேச்சுரல் வைஸில் கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த கேள்விக்கான பதில் ஆன்சர் ஆப்ஷன் 4. அடுத்த கொஸ்டின் போகலாம். Trichomycetes fungi member were often moved to the Ascomycetes basidiomycetes after the identification of. நான் சொல்லியிருந்தேன் Trichomycetes ஒரு காலகட்டத்தில் மேலே Ascomycetes and basidiomycetes கடத்தப்படும். எப்போ? அதோட செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் கண்டுபிடிக்கப்படுறப்போ. அப்போ இந்த கேள்விக்கான பதில் அதையே ஒரு கேள்வியை கேட்பான். ஆனால் இவ்வளோதாம்மா கேள்வியில் ரொம்ப வராதுமா. இப்போ நம்ம அடுத்த செஷனுக்குள்ளே இருந்தால் வரும், கொஞ்சம் மாடிஃபை பண்ணி வரமே தவிர இதே தான். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கேள்வி பாரு, ரொம்ப முக்கியமான கேள்வி. இன்கரெக்டாக கண்டுபிடிக்க சொல்கிறான். ஒவ்வொன்றா படித்து பார்க்கலாம். பக்சீனியா, எக்ஸோஜீனஸ், பெசிடியோஸ்போர் அண்ட் டியூட்ரோமைசிடிஸ்ன்னு கொடுத்துருக்கான். கொஞ்சம் நல்லா இன்னொரு டைம் படித்து பார்க்கலாம். பக்சீனியா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோஜீனஸ் அண்ட் பெசிடியோமைசிடிஸ், டியூட்ரோமைசிடிஸ். பெசிடியோஸ்போர்னா பெசிடியோமைசிடிஸ் தானே வரணும். அப்போ இதுவே தப்பு. மியூக்கர் செப்டேட் ஜீனோசிடிக். செப்டேட்டாக இருந்தால் எப்படி ஜீனோசிடிக் வரும்? தப்பு. அழகாக இதெல்லாம் தெரியுது. மார்ச்சோல்லா எடிபிள் ஆஸ்கோமைசிடிஸ். இது கொஞ்சம் நம்ம நிலுவையில் வைக்கலாம், அடுத்து போகலாம். ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சு போச்சு இன்கரெக்ட் யார் வருவாங்க, 1 2 இன்கரெக்ட். அவன் கேட்குறது இன்கரெக்ட் தான். அப்போ 1 2 வரணும். இதில் 1 2 வருது, இதில் 1 2 வரல, இதில் 1 2 வருது, இதில் 1 2 வரல. அப்போ எலிமினேஷனில் எத்தனை தூக்கியாச்சு? 2 தூக்கியாச்சு. அப்போ மீதி இருக்கக்கூடிய 1 and 4க்கு நடுவில் தான் போட்டியே. 1 and 4க்கு நடுவில் தான் போட்டியே. பார்க்கலாம். ட்ரைகோடர்மா செக்ஸுவல் ஸ்டேஜஸ் ஆப்சன்ட் அண்ட் டியூட்ரோமைசிடிஸ். இது கரெக்டாக தப்பாங்கிறது இன்னொரு டைம் ரீகலெக்ட் பண்ணி பாருங்கள். ட்ரைகோடர்மாங்கிறது செக்ஸுவல் ஸ்டேஜ் ஆப்சண்டா டியூட்ரோமைசிடிஸ்குள்ளே வருதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். பட் இன்னும் போகலாம். ஆஸ்பெர்ஜிலஸ் எண்டோஜினஸ் ஆஸ்கோமைசிடிஸ். ஆஸ்கோமைசிடிஸ் எண்டோஜினியஸ் ஆஸ்பெர்ஜிலஸ். இது பர்ஃபெக்டான கரெக்ட். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது கரெக்டு. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் பாருங்கள், இன்கரெக்டாக தான் கேட்டுட்டு இருக்கான். ஸோ அப்போ இது ஆப்ஷன் வராது. அவ்வளோதான், எலிமினேஷனில் தூக்கியாச்சு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேஷனில் தூக்கியாச்சு. ஸோ இதில் வந்து ஒன்று. ட்ரைகோடர்மா ஏசெக்சுவல் ஆப்சன் அண்ட் டியூட்ரோமைசிடிஸ் ராங். டைனோஃப்ளஜெலேட்டட் செல்வார் ஸ்டிஃப் செல்லுலோஸ் பிளேட் நோ. இதெல்லாம் வராது. ரெட்டைட்ஸு அதெல்லாம் வராது. டைனோஃப்ளஜெட் ஃபுல்லாக படிக்கணும். ஃபுல்லாக படித்த போது ரெட்டைட்ஸ் இந்த கான்செப்ட்லாம் வராது. அப்போ இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. அப்போ எது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக இருக்குது? சரி, அவன் என்ன கேட்குறான்? ஐயோ சாரிம்மா, இது கரெக்டுமா, இது கரெக்டு. இது ட்ரைகோடர்மா செக்ஸுவல் ஸ்டேஜஸ் ஆப்சன்ட் டியூட்ரோமைசிடிஸ் கரெக்டு. டைனோஃப்ளஜெலேட்ஸ் சரி இதுவும் கரெக்ட் தான். டைனோஃப்ளஜெலேட்டுக்குள்ளே தானே கோனியாலெக்ஸ் வருது. அரே ஓகே, டைனோஃப்ளஜெலேட்டுக்குள்ளே தான் கோனியாலெக்ஸ் வருது. கோனியாலெக்ஸ் தான் ரெட்டைட்ஸ் கிரியேட் பண்ணுறான். கரெக்ட். அப்போ எது மட்டும் தான் இன்கரெக்டு? இதில் 1 and 2 மட்டும் தான் இன்கரெக்ட். இது எல்லாமே கரெக்டுங்கிற மீனிங் வருது. சார் தேர்ட் எனக்கு அந்தளவுக்கு தெரில சார். மார்ஷல்லா எடிபிள் ஆஸ்கோமைசிடிஸ். நல்லா பாருங்கள், எலிமினேஷன் மெத்தடில் ஆல்ரெடி ஆன்சர் கொண்டு வந்தாச்சு. என்ன கொண்டு வந்தாச்சுன்னா 5th வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட். அப்போ அது இன்கரெக்டுக்குள்ளே வராது. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனும் சூஸ் பண்ண முடியாது. ஆல்ரெடி 2வது ஆப்ஷன் 3வது ஆப்ஷன் தூக்கியாச்சு. அப்போ இந்த கேள்விக்கான பதில் ஆன்சர் ஆப்ஷன் 4. அண்ட் மார்ச்சல்லா இஸ் எடிபிள் ஆஸ்கோமைசிடிஸ் தான். அது உனக்கு பிரச்சனை இல்லை. மோரல் ட்ரஃபல்ஸ் தான் இன்சைடில் இருக்குது. அது நீங்கள் புரிஞ்சுக்கணும். கன்சிடர் த ஸ்டேட்மெண்ட். கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை கன்சிடர் பண்ணுங்கள், படிங்கிறாங்க. ஆர்கானிசம் ஆர் நவுன் ஒன்லி வெஜிடேட்டிவ் அண்ட் ஏசெக்சுவல் ஸ்டேஜ். இப்படி கொடுத்தாலே ஒரே ஒரு தான் யார்? டியூட்ரோமைசிடிஸ். மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் ஆர் டீகம்போஸ் ஆஃப் லிட்டர்ஸ். கண்டிப்பாக டீகம்போசஸ். சரி, டியூட்ரோமைசிடிஸ் மட்டும்தானே இந்த டீகம்போஸ்லாம் பண்ணும். ஸோ இந்த கேள்விக்கான பதில் ஆன்சர் ஆப்ஷன் 4. ஸோ டியூட்ரோமைசிடிஸ் நல்லா படிச்சிங்க. இதில் உங்களுக்கு டாஸ்க் என்னன்னா டியூட்ரோமைசிடிஸோட எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். டியூட்ரோமைசிடிஸோட எக்ஸாம்பிள் என்னென்ன படிங்க கமெண்ட் பண்ணுங்கள். பைக்கோமைசிடிஸ், ஆஸ்கோமைசிடிஸ், பெசிடியோமைசிடிஸ் சேர்த்து கமெண்ட் பண்ணாலும் ஓகே தான். ஸோ அதோட எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் தனியாக ஒரு நோட் போட்டு நல்லா படிச்சுக்கணும். உங்களுக்கு குழப்பறதுக்கு அந்த இடம் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் தெளிவாக படித்து வச்சுக்கணும். ஸோ இதில் எக்ஸாம்பிள்ஸ் சொல்லுங்கள், டியூட்ரோமைசிடிஸ்க்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் வரும் அப்படிங்கிறது. அடுத்து ரெஸ்யூம் பண்ணிக்கலாமா? Read the following features. Identify the group of organism belongs to. Again அதே மாதிரி கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. பாடி ஆர் செப்டேட் அண்ட் பிரான்ச்சட். பாடி செப்டேட் பிரான்ச்சட் வருதுன்னா கண்டிப்பாக பைக்கோமைசிடிஸ் இருக்காது. அப்போ அதை தூக்கிடலாம். தே ஆர் டீகம்போஸ் ஆஃப் லிட்டர். அகைன் கொடுத்துட்டாங்க. டீகம்போஸ் ஆஃப் லிட்டர் டோட்டல் இன்சைடில் ஒரே ஒரு ஆள் தான். யார்? டியூட்ரோமைசிடிஸ். மீதி படித்து பார்க்கலாம். தே ரீப்ரொடியூஸ் ஒன்லி ஏசெக்சுவல் ஸ்போர் known as gonadia. கரெக்டு தான். when the sexual forms were discovered they were moved in the classes they rightly belong to. எல்லாம் கரெக்டு தான். ஸோ அப்போ இது எல்லாமே யாருக்கு கரெக்டுங்கிறது இல்லை, இது எல்லாம் யாருக்கு பொருந்தி வருது அப்படின்னு கேட்டோன்னா டியூட்டரோமைசிடிஸ். ஸோ இது எல்லாத்துக்கும் யார் பொருந்தி வருதுன்னா டியூட்டரோமைசிடிஸ் மட்டும்தான் பொருந்தி வருது. அப்போ இந்த கேள்விக்கான பதில் ஆன்சர் ஆப்ஷன் 3. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Which of the following features belongs to Titromycetes imperfect fungi?
கொடுத்துருக்கிறதுல இம்பர்ஃபெக்ட் ஃபங்கை அப்படி சொல்லக்கூடிய டியூட்ரோமைசிட்டிஸ் ஒரு கேரக்டர் எது கரெக்டாக வருதுன்னு படிக்கலாம். ஒன்லி ஏசெக்சுவல் அண்ட் வெஜிடேட்டிவ் ஃபேஸஸ் ஆர் த ஃபங்கை ஆர் நவுன். இந்த இடத்துல ஏசெக்சுவல் பதில் செக்சுவல்னு கூட கொடுப்பான், கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதில் ஏசெக்சுவல் அண்ட் வெஜிடேட்டிவ் ஃபேஸ் மட்டும் இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கானா எஸ் தட்ஸ் ட்ரூ. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா வரும், டியூட்ரோமைசிட்டிஸ்க்கு வரும். தே ஹெல்ப் இன் மினரல் ரிசைக்ளிங். நல்லா பார்த்தீங்கன்னா வச்சுங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா குப்பையை மக்க வைக்கிறது மூலமாக மறுபடியும் மினரல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மண்ணுக்கு திருப்பி திருப்பி கொடுத்துட்டே இருக்கும். அப்போ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேர் மைசிலியம் ஆர் செப்டேட் பிரான்ச்சட். கரெக்டு, ஓகேங்களா. பைக்கோமைசிலிஸ் தாண்டி மீது வரக்கூடிய எல்லாத்துக்குமே செப்டேட்டு அண்டு பிரான்ச்சடாக இருக்கும். பைக்கோமைசிலிஸ்க்கு மட்டும் ஏ செப்டேட்டு சீனோசிட்டிக்காக இருக்கும். அதை பற்றிலாம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நம்மளோட பேச்சில் ஜாயின் பண்ணி படிக்கலாம், ஓகேங்களா. ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். நீங்கள் சொல்கிறது அந்த செப்டேட், ஏ செப்டேட், சீனோசிட்டிக் எனக்கு என்னன்னே தெரியலைங்க சார் அப்படின்னா ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. நான் எக்ஸாம் ரொம்ப பக்கத்தில் இருக்க போகுது. நீங்கள் ஆஃப்லைன் ஆர் ஆன்லைன் எதை சூஸ் பண்ணாலும் ஓகே, பட் ஜாயின் பண்ணி படிங்க. ஏன்னா இதெல்லாம் நாலேஜ் இல்லாமல் அட்டன் பண்ணவே முடியாது, இவ்வளோ விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கவும் முடியாது. த டியூட்ரோமைசிட்டிஸ் மெம்பர்ஸ் மே பி சாப்ரோஃபைட்டிக் ஆர் பேராசைட்டிக். கரெக்டு தான். இதில் வந்து டியூட்ரோமைசிட்டில் சாப்ரோஃபைட்டிக் உண்டு, பேராசைட்டிக்கும் உண்டு, ஓகே தான், ரைட் தான். சம் ஆஃப் எக்ஸாம்பிள் ஆஃப் ஆல்டர்னேரியா கொலச்சிட்ரிக்கம் அண்ட் பிளாஸ்மோடியம். இது தப்பு. பிளாஸ்மோடியம் எல்லாம் இங்கே வருது. ஸோ பிளாஸ்மோடியம் வரக்கூடாது, நான் யோசிச்சுட்டு இருக்கேன் பாருங்கள். கிங்டமே மாற்றி கொடுத்துருக்கான். ஸோ தப்பு. 5th மட்டும் வராது, மீது வரும் 1, 2, 3 and 4 வரும். இந்த கேள்விக்கான பதில் ஆன்சர் ஆப்ஷன் 3. அடுத்த கேள்வி ஜூம் பண்ணிக்கலாமா? டியூட்ரோமைசிட்டிஸ் ரீப்ரொடியூஸ் ஒன்லி பை ஏசெக்சுவல் ஸ்போர் நவுன் அஸ். டியூட்ரோமைசிட்டிஸில் கூட ஏசெக்சுவல் ஸ்போர் என்ன அப்படின்னு கேட்குறான். கண்ணா நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதில் ஏசெக்சுவல் மட்டும் தான் நடக்கும், செக்ஸுவல் நடக்காது. இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அப்போ அது மாதிரி ஏசெக்சுவல் நடக்கக்கூடிய ஸ்போர் இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, கொனிடியா. ஸோ இதில் யூஸ் பண்ணக்கூடிய இதில் இருக்கக்கூடிய போர் கொனிடியா போர். இந்த மாதிரி செக்ஸுவல் ஸ்போர், ஏசெக்சுவல் ஸ்போர் யார் யாருக்கு என்னென்ன வரும் அப்படிங்கிறத தெளிவாக படித்து வச்சுட்டு தான் எக்ஸாம் ஆளுக்குள்ளேயே போகணும். ஸோ இந்த கேள்விக்கான நம்ம பதில் கொனிடியா ஸ்போர். அடுத்து டியூட்ரோமைசிட்டிஸ் ஆர் நவுன் அஸ் இம்பர்ஃபெக்ட் ஃபங்கை பிகாஸ் அப்படின்னு கேட்டிருக்கான். ஏன் நம்ம ரீசன் திருப்பி சொல்லிட்டு இருக்கோமே. இதில் கூட ஏசெக்சுவல் அண்ட் வெஜிடேட்டிவ் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அது மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு, மற்றெல்லாம் இன்னும் தெரியல இல்லையா? அதனால இது இம்பர்ஃபெக்ட் ஃபங்கை. ஸோ இது கேள்விக்கான பதில் ஆன்சர் ஆப்ஷன் 2. ஸோ இவ்வளோ திருப்பி சொல்கிறோம், இது கண்டிப்பாக நீட்டில் வரும் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். பாக்டீரியா ஆர் ப்ரோகரியாட்டிக் அட் சம்டைம்ஸ். கண்ணா சில நேரத்தில் மட்டும் தான் பாக்டீரியா வந்து ப்ரோகரியாட்டா? நோமா, ஆல்வேஸ் பாக்டீரியா ஆர் ப்ரோகரியேட் தான். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டே ராங். ஸ்டேட்மெண்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா தப்பு. அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2, பாக்டீரியா டு நாட் பொசஸ் ட்ரூ நியூக்ளியஸ் அண்ட் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல் ட்ரூ. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஸ்டேட்மெண்ட் ராங், பி ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. அப்போ வந்து ஆன்சர் ஆப்ஷன் 2. ஏ ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பி ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். இந்த கேள்விக்கான பதில் ஆன்சர் ஆப்ஷன் 2. அடுத்த கொஸ்டின் போகலாம். அது கேள்வி பாருங்க. The future responsible for the survival of the archaebacteria in extreme condition. நல்லா பாருங்க. இதில் கொஞ்சம் ஜூம் அவுட் கூட பண்ணி காட்டுறேன், கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்த்துக்கிங்க. The future of responsible for survival of archaebacteria in extreme condition. ஆர்கியோபாக்டீரியா வந்து எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷன்லேயும் நல்லா ஞாபகம், அதோட எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அது உயிர் வாழ்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கேரக்டர் அப்படின்னு பார்த்தா அதோட செல் வால், நாட் செல் மெம்பரேன். அது மற்ற பாக்டீரியா விட அதோட செல் வால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால வந்து அது எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷன்லையும் உயிர் வாழ முடியுது. இது ரொம்ப யூனிக்கான கொஸ்டின் தான். மொனிரால் கேட்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின் இது. அடுத்தது இந்த கேள்வி பாருங்க. பாக்டீரியா ஸ்ட்ரக்சர் இஸ் வெரி சிம்பிள் பிகாஸ் தே ஹேவ் ப்ரோகரியாட்டிக் அண்ட் யூனிசெல்லுலர். ட்ரூ, இது கரெக்டு தான். பாக்டீரியாவோட ஷேப்பை பொறுத்த வரைக்கும் கண்ணாலாம் வச்சுக்கணும். பாக்டீரியாவோட ஷேப்பை பொறுத்த மட்டும் ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஷேப்பு, ஆனால் அது பிஹேவியர் ரொம்ப ரொம்ப காம்ப்ளெக்ஸான பிஹேவியர். இது வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நீட்டில் கேட்டே இருப்பாங்க. பாக்டீரியாவோட ஷேப்பு சிம்பிள், ஆனால் காம்ப்ளெக்ஸ் பிஹேவியர். இதில் வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருக்குது. சிம்பிள் பிகாஸ் தே ஹேவ் ப்ரோகரியேட்டிவ் யூனிசெல்லுலர்னால தான் அதோட சிம்பிள் ஷேப்பு. பாக்டீரியா த குரூப் ஷோ த மோஸ்ட் எக்ஸ்டென்சிவ்லி மெட்டபாலிக் டைவர்சிட்டி. ரொம்ப கரெக்டு. பேஸ்ட் ஆன் ஷேப் பாக்டீரியா குரூப்டு இன்டு 2 கேட்டகரிஸ். நோ கண்ணா 4 கேட்டகரிஸ். ஓகேவா? அந்த 4 கேட்டகரிஸ் என்னென்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றி நம்ம லேட்டராக டிஸ்கஸ் பண்ணலாம். பட் இருந்தாலும் பாக்டீரியாவோட அந்த 4 குரூப் என்னென்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களோட ஒர்க்கு. அதோட ஷேப்பை பொறுத்து 4 பிரிச்சிருப்பாங்களே, அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது ராங். மோஸ்ட் ஆஃப் த பாக்டீரியா டு நாட் ஹேவ் அ செல். மோஸ்ட் ஆஃப் பாக்டீரியா செல்வால் இருக்கும், சிலதுக்கு மட்டும் தான் செல்வால் இருக்காது. அப்போ இது தப்பு. அப்போ 1 and 2 கரெக்டு. 1 and 2 கரெக்டு.
3 and 4 வந்து பார்த்தீங்கன்னா இன்கரெக்ட். அப்போ இந்த கேள்விக்கான பதில் வந்து ஆன்சர் ஆப்ஷன் 1. 1 and 2 கரெக்ட் அண்ட் 3 and 4 இன்கரெக்ட். அடுத்த கொஸ்டின். மேட்ச் த ஃபாலோவிங். மேட்ச் பண்ணுவோமா? ஸ்பைரிலம் அப்படிங்கிறதும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பைரிலம் அப்படிங்கிறது ரோடோ ஸ்பைரலம், A for R. அவ்வளோதான், முடிஞ்சுமா? கரெக்டாக புரிஞ்சு போச்சு. அப்போ இந்த கேள்விக்கான பதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் 1 சரியாக போச்சு. இருந்தாலும் அதை செக் பண்ணி பார்க்கலாம். சார் A for S இல்லையா? இப்போ பண்ணிட்டு பாருங்க. A for S இங்கே மேட்ச் ஆகுது. சாரி. ஸோ இது வந்து அவ்வளோதான். அப்படி பார்த்தாலும் ஆன்சர் ஓகே தான். அண்ட் ஒவ்வொன்றா பார்க்கலாம். காக்கஸ் அப்படிங்கிறது காக்கி ஷேப்பில் வரணும். ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் இங்கே இருக்கு பாருங்கள், காக்கி கரெக்டு தான். ஸோ பிபி. பேசிலஸ், விப்ரியோ கால்ரே சரியா இருக்கா? CQB கரெக்டாக இருக்குமா? இது நீங்கள் ரொம்பலாம் போவேணா, இந்த இடத்துல ஃபஸ்ட் எடுத்தோன்னே கண்டுபிடிச்சிக்கலாம். பேர்லேயே வந்து பாருங்கள், ஸ்பைரலம், காக்கி, காக்கஸ், இதெல்லாம் தெளிவாக பார்த்துக்கணும். அது வந்து பேசிலஸ் வந்து ஈக்குவலை பற்றி தனியாக படிப்போம். பயோடெக்னாலஜி நடத்தியிருக்கேன், அது யூடியூப்லேயே போட நான் ட்ரை பண்ணுறேன். ஈக்குவலை பற்றி நிறைய தெரிஞ்சுட்டு போகணும். விப்ரியோ அப்படின்னு காலராகவே கிரியேட் பண்ணக்கூடியது, கமா ஷேப்டு. ஓகேங்களா? இதுதான் அந்த 4 குரூப்பு. ஓகேங்களா? பேஸ்ட் அண்ட் ஷேப்பு, பாக்டீரியா 4 ஷேப்புன்னு சொன்ன இல்லையா? ஸ்பைரலம், காக்கஸ், பேசிலஸ் அண்ட் விப்ரியோ. ஸோ இதுதான் அதுக்கான ஷேப்பும் கூட. ஓகேங்களா? ஸ்பைரலம் அப்படிங்கிறது ஸ்பைரல் ஷேப்பு, காக்கஸ் அப்படிங்கிறது ஸ்பெரிக்கல் ஷேப்பு, பேசிலஸ் அப்படிங்கிறது ராடு ஷேப்பு, விப்ரியோ அப்படிங்கிறது கமா ஷேப்பு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷேப்பை பேஸ் பண்ணி பாக்டீரியாவுக்கு 4 குரூப்பாக பிரிச்சிருப்பாங்களா, அந்த 4 குரூப்பு. அடுத்தது செல்வால் ஆப்சண்ட். இதில் எதில் வந்து பார்த்தீங்கன்னா செல்வால் இருக்காது. செல்வால் ஆப்சண்டின், செல்வால் எதில் இருக்காதுன்னு கேட்குறேன், தெளிவாக பாருங்கள். செல்வால் வந்து பார்த்தீங்கன்னா அனிமலில் இருக்காது, செல்வால் அனிமலில் இருக்காது. அது போக இதில் எந்த இடத்துல செல்வால் இருக்காது, பியூராக இருக்குது, அழகாக இருக்குது. மைக்கோபிளாஸ்மா வந்து ஆக்சிஜன் இல்லாமல் உயிர் வாழும், பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸில் டிசீஸை கிரியேட் பண்ணும், செல்வால் இல்லாமல் இருக்கும். அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டாகவும் இருக்கும். ஸோ மைக்கோபிளாஸ்மா. அடுத்த இந்த கொஷின்லாம் தெளிவாக படிக்கணும். நான் அழகாக குழப்புற கொஷின் இதெல்லாம் கவனிங்க. ஐடென்டிஃபை த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஹெட்ரோசிஸ்ட். ஹெட்ரோசிஸ்ட் என்ன? நைட்ரஜன் ஃபிக்சேஷன் பண்ணக்கூடிய செல்ஸா ஃபவுண்ட் இன் நாஸ்டாக் அண்ட் அனஃபினாவா? நாஸ்டாக் அனஃபினா ஆர் சைனோபாக்டீரியாவா? சைனோபாக்டீரியா அப்படிங்கிறது ஆட்டோட்ரோஃபிக் பாக்டீரியாவா? ஆட்டோட்ரோஃபிக் பாக்டீரியா எதுக்குள்ளே வரும்? கிங்டம் மோனிராக்குள்ளே வரும். ஸோ இதை தான் இதை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது. ஹெட்ரோசிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இவ்வளோ தான். இதை பேஸ் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாஸ்டாக் அண்ட் அனஃபினா பொசஸ் தெம் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக ஹெட்ரோசிஸ்ட்டில் யார் கூட இருக்குன்னா நாஸ்டாக் அண்ட் அனஃபினால தான் இருக்கும். இட் கேன் ஃபிக்ஸ் த அட்மாஸ்பியருக்கு நைட்ரஜன் சொல்லியிருக்காங்க. ஆமாம், நைட்ரஜன் ஃபிக்சேஷன் ஒரு ஒர்க்கே. அப்போ இதுவும் கரெக்டு. தீஸ் ஆர் ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ். எஸ், இது ஒரு ஸ்பெஷல் டைப் செல்ஸ், மற்றதுட்டு இருக்காது. தே ஆர் ப்ரெசன்ட் இன் PGA. ஆல் PGAனா ப்ளூ கிரீன் ஆல்கே. ப்ளூ கிரீன் ஆல்கேனா சைனோபாக்டீரியா. எல்லா சைனோபாக்டீரியா கிட்டையுமே நீங்கள் இந்த ஹெட்ரோசிஸ்ட்டை பார்க்க முடியுமா? கிடையாது இல்லை, இப்போ தப்பு. தே ஆர் ப்ரெசன்ட் இன் செர்டன் சைனோபாக்டீரியா. நல்லா பாருங்கள், சில சைனோபாக்டீரியா மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும். அப்போ இது ட்ரூ. அப்போ 1 2 3 5 1 2 3 5 இந்த கேள்விக்கான பதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 5 ஆன்சர் ஆப்ஷன் 1. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நான் கவனிக்கணும். ஸ்டடி த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஐடென்டிஃபை த கரெக்ட் ஒன்ஸ். பாக்டீரியா ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ரீசைக்கிளிங் ஆஃப் நியூட்ரிஷன்ஸ். ஆனால் நியூட்ரிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் ரீசைக்கிள் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூவான்னு கேட்குறேன். எஸ், இஸ் இஸ் ட்ரூ. ஓகேங்களா? ரீசைக்கிள் கண்டிப்பாக வந்து பாக்டீரியா ஒரு பார்ட், ஒரு தனக்குன்னு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு பார்ட்டிஷனாக இல்லை, ஒரு இடம் கொடுக்குதுன்னு சொல்கிறாங்களே, அதில் வந்து பாக்டீரியா இருக்குது. The cell wall of archaebacteria made up of peptidoglycan. No. Okay, peptidoglycan archaebacteria create இருக்காது. Bacteria are the most abundant microorganism. Yes, இருக்கிற bacteria are the most abundant organism. ஓகேங்களா? அதில் எந்த டைப் ஆஃப் பாக்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் abundant அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒர்க்கு எந்த டைப் ஆஃப் பாக்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக காணப்படும் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது ஆல் பாக்டீரியா ஆர் பேராசைட். கிடையாது. சன்லைட்டை யூஸ் பண்ணியோ இல்லை கெமிக்கலை யூஸ் பண்ணியோ உயிர் வாழக்கூடிய பாக்டீரியா இருக்குது. அப்போ இது இன்கரெக்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னவா இருக்குது? இன்கரெக்டாக இருக்குது. அப்போ இதில் எது கரெக்டு? 1 and 3. ஸோ
1 and 3 வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட். இந்த கேள்விக்கான பதில் ஆன்சர் ஆப்ஷன் 2. அடுத்த கொஸ்டின் போகலாமா? என்ன சார் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துட்ருக்கீங்க, ரொம்ப லென்த்தியாக இருக்குது சார் அப்படின்னா, இந்த மாதிரி டைப் தானே கொஸ்டின் வரும். அப்போ இதுதான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகணும். இல்லை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிட்டு நீட்டில் அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க் குறையவே கூடாது. அதை மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரி, பார்க்கலாம். The following characters are seen in which group of organism? கீழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த குரூப் ஆஃப் ஆர்கானிசத்தில் இந்த கேரக்டர் நம்மளால் பார்க்க முடியும்னு கேட்குறான். கவனிக்கணும். They are able to perform photosynthesisங்கிறாங்க. ஓகே, ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணக்கூடியது கிறிஸ்டோபைட்ஸ், சைனோபாக்டீரியா, ஆர்கிபாக்டீரியா, யூக்ளினாய்டு. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா யூக்ளினாய்டு வரலாம், ஆர்கிபாக்டீரியா வராது, தூக்கிடலாம். அண்ட் சைனோபாக்டீரியாவில் வரலாம், அண்ட் கிறிஸ்டோபைட்ஸில் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. பட் இருந்தாலும் அடுத்தது பார்க்கலாம். யூனிசெல்லார், கலோனியல், ஃபிலமெண்டஸ், மெரைன், டெரஸ்ட்ரியல். இங்கே பாருங்கள், அவ்வளோதான். ஃபார்ம் ப்ளூம்ஸ் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே நம்ம செக் பண்ணவே வேணாம். ப்ளூம்ஸை ஃபார்ம் பண்ணும் அப்படின்னாலே ஆன்சர் முடிஞ்சு போச்சு. அதுக்கு முன்னாடி ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்ம சொல்லியிருக்கலாம் சைனோபாக்டீரியா தான்ட்டு. ஸோ இந்த கேள்விக்கான பதில் ஆன்சர் ஆப்ஷன் 2 சைனோபாக்டீரியா. அது கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஆஃப் த ரோல் ஆஃப் ஹெட்ரோசிஸ்ட் இன் த சைனோபாக்டீரியல் ஃபிலமெண்ட்? சைனோபாக்டீரியாவில் என்னென்ன ஒர்க் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். They carry out the photosynthetic nitrogen fixation. காணாலாம் ஞாபகம் வச்சுங்க. ஹெட்ரோசிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுதா? பண்ணாதில்ல. அதோட வேல்யூ நைட்ரஜன் ஃபிக்சேஷன். ஹெட்ரோசிஸ்டோட வேலை என்னம்மா? நைட்ரஜன் ஃபிக்சேஷன், நாட் அ ஃபோட்டோசிந்தசிஸ். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராதா? அடுத்தது, they carry out the only photosynthesis. கிடையவே கிடையாது, ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணவே பண்ணாது. they oxidize. ஆக்சிடேஷன் அது கூட ஒர்க் கிடையாது. இது ஒரு என்சைமா? கிடையாது. சிஸ்டா? கிடையாது. அப்போ they carry out only nitrogen fixation. அது மட்டும் தான் ஹெட்ரோசிஸ்டோட வேலை. ஹெட்ரோசிஸ்ட் அவன் பாட்டில் 7 என்ன பண்ணிட்டு இருப்பான்? நைட்ரஜன் ஃபிக்ஷன் மட்டும்தான் பண்ணிட்டு இருப்பான். அப்போ இந்த கேள்விக்கான பதில் வந்து ஆன்சர் ஆப்ஷன் 4. இந்த கேள்விக்கான பதில் ஆன்சர் ஆப்ஷன் 4. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? கவனிக்கணும். கிங்டம் மொனிரா. ஓகே, கீழே கொடுத்ததுக்கு 4 சாய்ஸ் இருக்குது. இதில் கிங்டம் மொனிரா எதில் என்னென்ன வச்சிருக்குன்னு கேட்குறாங்க. மொனிரா ஃபுல்லாக யூனிசெல்லார் தான், மல்டி செல்லராக கிடையாது, தூக்குது. மோஸ்ட் ஆன்சியன் மைக்ரோப்ஸ் விச் ஆர் த நியூட்ரிஷனல் ஹெட்ரோட்ராஃபிக்ஸ் ஒன்லி. இல்லை, ஆட்டோட்ராஃபிக் இருக்குது, தூக்கிடலாம். மோஸ்ட் ஆன்சியன், ஸ்மாலஸ்ட், மோஸ்ட் அப்படட் மைக்ரோ ஆர்கானிசம். இதுதான் கரெக்டாக இருக்குது. ஒன்லி யூனிசெல்லுலர், ஃபோட்டோசிந்தட்டிக் கிடையாது, ஃபோட்டோசிந்தட்டிக் மட்டுமா இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேட்ச் பண்ணி பார்த்தா மோஸ்ட் ஆன்சியன் அண்ட் ஸ்மாலஸ்ட், மோஸ்ட் அப்படட் மைக்ரோ ஆர்கானிசம் அப்படிங்கிற ஒரே ஒரு சாய்ஸ் தான் கரெக்டாக இருக்குது. அடுத்தது இந்த கொஸ்டின் பார்க்கலாம். கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டை கண்டுபிடிக்கணும். earliest system of classification. earliest system யார் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க? அரிஸ்டாட்டில் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஆன்சர் கொடுக்க ட்ரை பண்ணணும். அதான் அரிஸ்டாட்டில் தான் ப்ரப்போஸ் பண்ணாரா? எஸ், அரிஸ்டாட்டில் மட்டும்தான். பிளான்ட் வேர் டிஸ்கவர்டு ஆஸ் எ ட்ரீஸ், ஷ்ரப்ஸ், ஹெர்ப்ஸ் இந்த பேஸ் ஆஃப் மார்ஃபாலஜியா? எஸ். அனிமல்ஸ் வேர் கிளாசிஃபைட் இன்டு 2 groups that are those which have the red blood and those do not. கரெக்டு தானே? அப்போ ஆல் ஆஃப் திஸ். இந்த கேள்விக்கான பதில் வந்து ஆல் ஆஃப் திஸ். ஓகேங்களா? ஏன்னா இது எல்லா கேரக்டரும் பேஸ் பண்ணி தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரிஸ்டாட்டில் வந்து ஃபஸ்ட் டைம் கிளாசிஃபிகேஷனை ப்ரப்போஸ் பண்ணியிருப்பார். அடுத்தது லினேஸ். ஓகே, கொஞ்சம் லினேஸ் ஆஃப் இங்கே பார்க்கலாம். லினேஸ் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் டிட் நாட் டீல் வித். இதில் எது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணியிருக்க மாட்டார். யூகரியோட் ப்ரோகாரியோட் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்க மாட்டார். யூனிசெல்லர், மல்டிசெல்லர் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்க மாட்டார். ஃபோட்டோசிந்தசிஸ், நான் ஃபோட்டோசிந்தசிஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்க மாட்டார். அப்போ இதில் கூட 3யுமே டிஸ்கஸ் பண்ணியிருக்க மாட்டார். அதனால் இந்த கேள்விக்கான பதில் ஆன்சர் ஆப்ஷன் 4. அது கொஸ்டின் இதெல்லாம் சூப்பர் கொஸ்டின்மா. ஓகேங்களா? சூப்பராக ட்ரை பண்ணலாம். பாருங்கள், ஹவு மெனி கிங்டம் அக்கார்டிங் டு 5 kingdom கிளாசிஃபிகேஷன் அண்ட் லினேயஸ் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் டிஸ்கிரிப்ட் ப்ரோகாரியோட். ப்ரோகாரியோட்டுக்காக 5 kingdomல எத்தனை கிங்டம் இருக்குது, லினேயஸ் சிஸ்டத்தில் எத்தனை கிங்டம் இருக்குது அப்படின்னு கேட்குறான். ஆனால் ப்ரோகாரியோட்னு ஒரு கிங்டம் தனியாக பிரித்தது விக்டேக்கர் ஒரே ஒரு கிங்டம் கொடுத்துருக்காரு. லினேயஸ் வச்சிருக்கிறது 2 கிங்டம். அது ஒன்று அனிமல் கொடுத்துட்டாரு, ஒன்று பிளான்ட் கொடுத்துட்டாரு. அப்போ அவர் கொடுக்கவே இல்லை. அப்போ வந்து விக்டேக்கர் 1 கொடுத்துருக்காரு, லினேயஸ் அது கூட தரலை. ஸோ அப்போ 1,0. பாருங்க, இந்த மாதிரி கொஸ்டின்லாம் சூப்பராக கேட்கலாம். குழப்பறதுக்கு அழகாக வாய்ப்பு இருக்குது. டக்குனு பார்க்க இது என்ன சார், இது என்ன 1,2 கொஸ்டின் பார்த்த மாதிரியே இல்லையே அப்படின்பாங்க. ஆனால் நல்லா புரிஞ்சு கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணோம். ஆர்ஹெச் விக்டேக்கர் என்ன கிளாசிஃபிகேஷன் கொடுத்தாரு, லினேயஸ் என்ன கிளாசிஃபிகேஷன் கொடுத்தாரு, அது எவ்வளோ கவுண்டுங்கிறதான கொஸ்டின், ஒன்று எவ்வளோ கவுண்டுங்கிறதான கொஸ்டின். ஸோ இந்த கேள்வி தான் ஆன்சர் ஆப்ஷன் 1. அடுத்து பாருங்கள், இது என்ன ஷேப்புன்னு கேட்குறான். அழகாக பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெரிக்கல். ஸ்பெரிக்கல்னால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா காக்கி. இது ராடு ஷேப்பு பேசிலஸ். ஸ்பைரலம் அது வந்து கமா ஷேப்பு. மேட்ச் பண்ணி பார்க்கலாமா? காக்கி
இங்கே வரல. ஸ்பெரிக்கல் காக்கஸ், பேசிலஸ், ஸ்பைரில்லா, விப்ரியோ. ஆன்சர் ஆப்ஷன் 2. சரியா போச்சா? இது நல்லா பார்த்தீங்கன்னா தெரியுதா? ஸோ இதில் எதாவது மிஸ்டேக் இருக்கா அப்படின்னு கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கிறேன். இல்லைன்னா வேக வேகமாக போகிறப்ப டக்குன்னு நம்ம ஒன்று சொல்கிறது ஒன்று டிக் பண்ணி விட்ருவோம். ஸோ அப்போ அது கொஞ்சம் கிராஸ் வெரிஃபை பண்ணிகிட்டே போகிறேன். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெரிக்கல் காக்கஸ், ரெண்டாவது வந்து பேசிலிஸ், அண்ட் சி வந்து ஸ்பைரிலம், அண்ட் டி வந்து விப்ரியோ. ஸோ இந்த கேள்விக்கான பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ இதில் நான் ரியல் லென்த்தி கொஷின் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன்னா எஸ் தேவை. ஏன்னா இத்தனை லென்த்தி கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டில் வருங்கிறது தான் நான் சொல்ல வரேன். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன தேவையோ அதை நான் சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ணுறேன், வேறு ஒன்றுமே கிடையாது. அந்த பேசிஸ் ஆஃப் ஷேப் பாக்டீரியா ஆர் குரூப் ஆன்டர் பாருங்க, அந்த கொஸ்டின் தான் சொல்லியிருந்தில்ல. பாக்டீரியா எத்தனை குரூப்பாக பிரிச்சிருப்பாங்க? 4 குரூப். இப்போ தான் நான் சொல்லி கொடுத்து வந்தேன். அந்த 4 குரூப்பை என்ன, எதை பேஸ் பண்ணி பிரிச்சிருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு வந்தேன். இந்த கேள்விக்கான பதில் ஆன்சர் ஆப்ஷன் 1. சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இதெல்லாம் தெளிவாக பார்த்துங்க. இதெல்லாம் நீட்டில் நம்ம மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஜோனில் இதுவும் ஒன்று படித்து பார்க்கலாம். நான் கொஞ்சம் நான் வந்துக்கிறேன். சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். பாக்டீரியா ஸ்ட்ரக்சர் பிஹேவியர் ரெண்டுமே காம்ப்ளெக்ஸுங்கிறான். இன்னும் ரெண்டுமா காம்ப்ளெக்ஸ்? அதோட பிஹேவியர் தான் காம்ப்ளெக்ஸ். பாக்டீரியா ஸ்ட்ரக்சர் பிஹேவியர் சிம்பிள். ரெண்டுமா சிம்பிள் இல்லை, அதோட ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் சிம்பிள். பாக்டீரியா ஸ்ட்ரக்சர் காம்ப்ளெக்ஸ் கிடையாது. பாக்டீரியாவோட ஸ்ட்ரக்சர் சிம்பிள். கரெக்டாக இருக்கு பாருங்க. பாக்டீரியா ஸ்ட்ரக்சர் இஸ் சிம்பிள் வைல் பிஹேவியர் இஸ் காம்ப்ளெக்ஸ். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 4th ஆப்ஷனில் தான் இதை நான் எதிர்பார்த்து கரெக்டான கேரக்டரோட புரிந்திருக்கு. அடுத்தது இதில் பாருங்க, ஹோலோஃபைல்ஸ். ஹோலோஃபைல்ஸ் எங்கே இருக்கும்? சால்ட்டு தானே, ஹாலோஜன்ஸ் ரெஃபர் பண்ணக்கூட வார்த்தை. தெர்மாஸ்டியோஃபைல்ஸ் ஹாட் ஸ்ப்ரிங்கில் இருக்கும். மெத்தனோஜன்ஸ் மார்ஷி ஏரியாவில் இருக்கும். மேட்ச் பண்ணி பார்க்கலாமா? 1C இங்கே இருக்குது, 2 for C, sorry 1 for B, 1 for B and 2 for C, 3 for A. ஸோ இந்த கேள்விக்கான பதில் ஆன்சர் ஆப்ஷன் 2. சரி, 3 டிக் பண்ணேன், சொல்கிற மாதிரி சொல்லிட்டேன். 3. அடுத்து போகலாமா? கவனிங்க. Methanogens are present alimentary canal of several ruminant animals like cow and buffalo. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ்ன்னு கேட்குறான், தெளிவாக பார்த்துக்கங்க. இது ட்ரூ. மெத்தனோஜன்ஸ் அப்படிங்கிறது alimentary canal of several ruminant and animals like cow and buffalo தான் வரும். இது வந்து ட்ரூ. Methanogens are responsible for the production of biogas from the tongue of ruminant animals. Sorry. Back. இங்கே questioning. சாரிம்மா, questioning இதுதானே? Right. Methanogens are responsible. Is true. Methanogens are present in the gut of several non-ruminant animals. கிடையாது. ரூமினன்ட் அனிமல் வயிற்றில் மட்டும்தான் மெத்தனோஜன்ஸ் இருக்கும். அவன் என்ன கேட்குறான்? ஃபால்ஸ் கேட்குறான். இதுதான் ஃபால்ஸு. A and B வராது. ஸோ இந்த கேள்விக்கான பதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் கேட்குறான். இதுதான் ஃபால்ஸு தான் ஆன்சராக கேட்குறான். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 2. ஏன்னா மெத்தனோஜன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரூமினன்ட் அனிமல்ஸ் வயிற்றில் இருக்குன்னு கேட்குறான். இன்னும் ரூமினன்ட் அனிமல்ஸ் வயிற்றில் தான் காணப்படும். அடுத்த கொஸ்டின், டயக்ராம் பெஸ்ட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏங்கிற பாட் என்னென்னு கேட்குறான். ஏங்கிற பாட் ஹெட்ரோசிஸ்ட் பாட். இது ஹெட்ரோசிஸ்ட்டு. இது ஜெலட்டோனியஸ் செத்து இல்லை மியூசிலேனியஸ் செத்து. சிங்கிறது இது என்ன ஆர்கானிசம்? நாஸ்டாக். இது என்ன ஆர்கானிசம்? நாஸ்டாக். ஸோ கரெக்டாக மேட்ச் ஆகுது பார்க்கலாம். A for heterocyst, B for mucilaginous sheath இல்லையா gelatinous sheath, C for நாஸ்டாக். ஸோ இந்த கேள்வி கரெக்டாக புரிந்திருக்கக்கூடிய ஆன்சர் இதில் வருது. ஆன்சர் ஆப்ஷன் 2. அடுத்தது சூஸ் த கரெக்ட் அபவுட் ப்ளூ கிரீன் ஆல்கே. ப்ளூ கிரீன் ஆல்கே பற்றி கரெக்டான பாயிண்ட்டை சூஸ் பண்ணி சொல்லு. ப்ளூ கிரீன் ஆல்கே பற்றி கரெக்டானது சூஸ் பண்ணி சொல்லுங்கிறான். ப்ளூ கிரீன் ஆல்கே பற்றி படிக்கலாம். ப்ளூ கிரீன் ஆல்கேக்கு இன்னொரு பேர் சைனோபாக்டீரியாவா? எஸ். presence of chlorophyll A, B ல வருமா? No. photosynthetic heterotrophs? Yes. maybe unicellular colonial filamentous? Yes. occur in aquatic as well as terrestrial? Yes. ஓகே தான், கரெக்ட் தான். பெரிய எக்ஸப்ஷன்லாம் கிடையாது. இதில் 3 மட்டும் வரல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 எங்கே வரலன்னு மட்டும் பாருங்கள். இது 2 வந்துருச்சு, தூக்குங்க. அப்போ எது மட்டும் கரெக்டுன்னு கேட்குறான்? 1, 2, 4 and 5. 1, 2, 4 and 5. சாரி மை பேட். இதில் வந்து 2 தான் வரல. இது இருக்குது, 2 தான் வரல. அப்போ இது 2 தான் தூக்கணும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 1. சாரி, மை ஃபால்ட். ஓகேங்களா? 1, 2, 4 and 5 அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஃபார் ப்ளூ கிரீன் ஆல்கே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சூஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் கீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ரோபிக் பாக்டீரியா.
கீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ராஃபிக் பாக்டீரியா பற்றி தப்பான விஷயத்தை சூஸ் பண்ணுங்கிறாங்க. பார்க்கலாம். They oxidize various inorganic substances such as nitrites, ammonia used to release for the ATP production. Yes, isn't it true? They play a great role of recycling nutrients like nitrogen, phosphorus, iron, sulfur. Yes. For their energy production, they utilize solar energy. No. Solar energy அவனுக்கு சம்மந்தமே இல்லையே. சோலார் எனர்ஜி யூஸ் பண்ணுறதுக்கு எது கீமோசிந்தட்டிக் வரணும்? அப்போ இதுதான் தப்பு. அவன் என்ன கேட்குறான்னா தப்பாக தான் கேட்குறான். ஸோ அந்த கேள்விக்கு பதில் ஆன்சர் ஆப்ஷன் 3. இன்னொன்று படித்து பார்க்கலாம். They can be prepared their food from the inorganic substrate. கரெக்ட். அடுத்தது சிட்ரஸ் கேன்கர். இப்போ எக்ஸாம்பிள் வந்து கேட்குறான், கேர்ஃபுல்லாக இருக்கணும். சிட்ரஸ் கேன்கர் இது வந்து ஒரு டிசீஸ். எந்த டிசீஸ்? சூப்பர். பிளான்ட்லையா, ஹியூமன்லையா, அனிமல்லையா, இல்லை பெட்லையான்னு கேட்குறான். பிளான்ட்டில் தானே வரும். சிட்ரஸுங்கிறதே பிளான்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட வார்த்தை தானே. எலுமிச்சம்பழ வரட்டி அப்போ எப்படி அனிமல்? ஸோ அதை வச்சு அடிக்கணும்ல. சிட்ரஸ் கேன்கர் இஸ் பிளான்ட் டிசீஸ் காஸ்ட் பை பாக்டீரியா. அடுத்த கொஸ்டின். Which of the following not economical importance of heterotrophic bacteria? ஹெட்ரோட்ராஃபிக்கில் நிறைய எக்கனாமிக்கல் பாயிண்ட் இருக்குல்ல, அதில் இது எது கிடையாதுங்கிறான். மேக்கிங் கர்டு ஃப்ரம் மில்க் இது எக்கனாமிக்கல் பாயிண்ட் தான். ஆன்டிபயோட்டிக் ப்ரொடக்ஷன் எக்கனாமிக்கல் தான். நைட்ரஜன் ஃபிக்ஷன் லெக்யூம் ரூட்ஸ் அண்ட் நைட்ரஜன் ஃபிக்ஷன் அனஃபினா ரூட்ஸ். ஆனால் நல்லா பாருங்கள், சூப்பர் கொஸ்டின் இது. எக்கனாமிக்கில் எது இம்பார்ட்டன்ட் பார்க்குறப்ப லெக்யூம் ரூட்ஸ் தான் நமக்கு என்சிஆர்டி படி வரும். என்டோஃபிகேஷன் அனஃபினா நாஸ்டாக்கில் இருக்குது, ஆனால் அது எக்கனாமிக்கில் இம்பார்ட்டண்டான கிடையாது. அது சைனோபாக்டீரியாவோட ஒரு சுயநலம். அப்போ எக்கனாமிக்கில் இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னா எது வராதுன்னு கேட்குறான். எது வராது? நைட்ரஜன் ஃபிக்சேஷன் இன் அனஃபினா. ஏன்னா இது வந்து ஒரு சுயநலமாக இருக்கக்கூடிய பாயிண்டை தான் நம்ம பார்க்கணும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 4. Here are the few statement given flow. Identify the organism and the base of statement. இதில் கொடுத்துருக்கதை வச்சு யாருன்னு கண்டுபிடிக்கணும். Lack the cell wall, mycoplasma. Smallest live, mycoplasma. Survival without oxygen, mycoplasma. Pathogen in animal and nostoc, mycoplasmaவில் வருமா? வரும். இப்போ ஆன்சர் ஆப்ஷன் 4. இதெல்லாம் இவ்வளோதான். இந்த ஒரு ஃப்ராக்சர் ஆஃப் டைமில் டக்குன்னு அடிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு நீங்கள் பயாலஜி கிளாசிஃபிகேஷனை மைண்டுக்குள்ளே நிறுத்தி வச்சுருக்கணும். அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஆன்சர் வந்து எக்ஸாக்டாக டக்குன்னு கொடுக்க முடியும். ஸோ இது எல்லாமே நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். ப்ரொட்டிஸ்டா இன்க்ளூட்ஸ். இதில் எது ப்ரொட்டிஸ்டா? ப்ரொட்டிஸ்டாவில் என்ன இருக்கும்? ப்ரொட்டிஸ்டா நான் அதை சொல்லுவேன் யூனிசெல்லர் யூகரியாட். ஸோ ஒரு சிம்பிள் ஆன்சர் தான். அதோட கேரக்டரை மட்டும் சிம்பிளாக கேட்பாங்க. ப்ரொட்டிஸ்டா இன்க்ளூட்ஸ் யூனிசெல்லர் யூகரியாட். பார்க்கலாம். Which of the following kingdom has no well-defined boundary? சூப்பரான கொஸ்டின். இது நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுவாங்க. ப்ரொட்டிஸ்டாவில் தான் நியூட்ரிஷன் பற்றிலாம் அந்தளவுக்கு தெளிவாக டிஃபைன் பண்ணிக்க மாட்டாங்க. இன்னும் டிஃபைன் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது அப்படின்னா அது ப்ரொட்டிஸ்டாவில் மட்டும்தான். அப்போ நோ வெல் டிஃபைன் பவுண்டரிஸ் அப்படின்னா யாரை சூஸ் பண்ணலாம்? ப்ரொட்டிஸ்டாவை தான் சூஸ் பண்ணணும். மெம்பர் ஆஃப் ப்ரொட்டிஸ்டா ஆர் பிரைமர்லி. அதிகபட்சமாக ப்ரொட்டிஸ்டா எங்கே இருப்பானுங்க? தண்ணியில் தானே இருப்பானுங்க. அக்வாட்டிக், அது உப்பு தண்ணியில் தான். ஞாபகம், உப்பு தண்ணியில் அதிக பேர் இருப்பாங்க ப்ரொட்டிஸ்டா. அடுத்தது கவனிக்கணும். பேஸ்ட் அப்பான் த மோட் ஆஃப் நியூட்ரிஷன் ப்ரொட்டிஸ்டா ஆர் த குரூப்ட் இன்டு. நியூட்ரிஷனை பேஸ் பண்ணி எனக்கு ப்ரொட்டிஸ்டாவை எப்படி சொல்லலாம்? பிளான்ட் லைக்குன்னு சொல்லலாம், அனிமல் லைக்குன்னு சொல்லலாம், அண்ட் ஃபங்கை லைக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி இது வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும், அனிமல்ஸை டிபெண்ட் ஆகிருக்கும், அண்ட் வந்து வியாதியும் கிரியேட் பண்ணும், எல்லாத்தையுமே கரெக்டாக இருக்கும். ஒரு வேளை சொல்லணும் அப்படின்னா அது மூணையுமே சேர்த்து தான் சொல்லணுமே தவிர்த்து தனிப்பட்ட ரீதியில் ப்ரொட்டிஸ்டாவோட நியூட்ரிஷனை பற்றி டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கிரைசோஃபைட்ஸ் இன்க்ளூட்ஸ். ஓகேம்மா, ஜூம் அவுட் பண்ணலாம். கிரைசோஃபைட்ஸில் யார் இருப்பாங்க? தெளிவாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணணும். ஸ்லிம் மோல்டா, டைனோஃப்ளஜ், யூக்ளிஸில் தனித்தனி ஆளுங்க. கிரைசோஃபைட்டில் வரக்கூடியது ஒன்று டைனோஃப்ளஜலேட்டு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது டெஸ்மிட்ஸோட இன்னொரு பேர் கோல்டன் ஆல்கே தான் யார் வருவாங்க? டைஆட்டம்ஸ் எல்லாம் வருவோம். டைஆட்டம்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சீஃப் ப்ரொடியூசர் ஆஃப் த எர்த். சீஃப் ப்ரொடியூசர் ஆஃப் எர்த், சரி, சீஃப் ப்ரொடியூசர் ஆஃப் ஓஷன். ஓகே, சீஃப் ப்ரொடியூசர் ஆஃப் ஓஷன். சரியா போச்சு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். செலக்ட் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் தட் டஸ் நாட் அப்ளை டைஆட்டம். டைஆட்டம்ஸோட பொருந்தாதது யாருன்னு கேட்குறான். டைஆட்டம்ஸோட பொருந்தாதது யாருன்னு கேட்குறாங்க. பார்க்கலாம். செலக்ட் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் தட் டஸ் நாட் அப்ளை டு டைஆட்டம்ஸ். டைஆட்டம்ஸ்க்கு யார் செட் ஆக மாட்டாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒவ்வொன்றா படித்து பார்க்கலாம்.
Diatoms cell wall may be impregnated with silicon. கரெக்ட், இது ட்ரூ தான். அதனால ரொம்ப வருஷத்துக்கு இருக்கு. Cell wall made by two off shell fit tightly together. கரெக்ட். Dinoflagellate chrysophyte. கரெக்ட், இப்போ தான் சொன்னேன். Diatoms are multiflagellate. கரெக்ட் பாருங்க. டயாட்டம்கிட்ட ஃப்ளஜ்லா ஏது இருக்குது, டயாட்டத்திட்ட ஃப்ளஜ்லா கிடையாது. இந்த ப்ரொட்டிஸ்டா படிக்கிறப்ப இந்த ஃப்ளஜ்லா கான்செப்ட் மட்டும் தனியாக படிச்சுட்டு போகணும். ஏன்னா ஒவ்வொன்றுக்கு என்னென்ன ஃப்ளஜ்லஸ் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ டயாட்டம்ஸ் வந்து மல்டிஃப்ளஜலேட்டர் அப்படி கிடையாது. Diatoms do not easily decay like a most of other algae because நல்லா பாருங்கள், டயாட்டம்ஸ் வந்து மற்ற ஃபஸ்ட் அது ஆல்கே கிடையாது. ஆல்கேல ஈஸியாக டீகம்போஸ் ஆகும். டயாட்டம்ஸ் ஏன் வந்து டீகம்போஸ் ஆகுதுன்னு இப்போ தான் பார்த்தா அதோட சிலேஜியஸ் செல் வால். அப்போ தான் டயாட்டம்ஸ் எர்த்துங்கிற ஒரு வீல் படிவை கிரியேட் பண்ணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தே ஹாவ் அ ஹைலி சிலேஜியஸ் செல் வால். ஹைலி சிலேஜியஸ் செல் வால் இருக்கனால தான் டயாட்டம்ஸ் ஆர் நாட் ஈஸிலி டிகே. ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் 1. அடுத்து பார்க்கலாம், கவனிங்க. டயாட்டம்ஸ் எர்த் வாஸ் யூஸ்ஃபுல் ஆல் எக்ஸப்ட். டயாட்டம்ஸ் எர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இது மட்டும் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அப்படின்னா பாலிசிங் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஃபில்ட்ரேஷன் ஆஃப் ஆயில் அண்ட் ஷெட் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆயில் அண்ட் சிரப்ஸ் ரெண்டுமே ஃபில்டர் பண்ணணும். சவுண்ட் அண்ட் ஃபயர் ப்ரூஃப் ரூம். ஓகேவா, இது வந்து டேரக்ட் இன்சைடில் இல்லை. இந்த கொஸ்டின்லாம் எடுக்கணும் அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் எனக்கு ஷோராக தெரியும் பயோகேஸுக்கு இவனுக்கு சம்மந்தமே கிடையாது. இவன் ஒரு மிகப்பெரிய எக்ஸப்ஷன். பயோகேஸுக்கும் டயாட்டம்ஸ் எர்த்துக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ இந்த கேள்விக்கு கீ என்னமோ 4th ஆப்ஷன் தான். பட் 3ங்கிறது இன்சைடில் கிடையாது. ஸோ அதனால் கொஞ்சம் இந்த இதில் ஸ்லைட்டாக அடிவில் வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் ஸ்ட்ராங்கஸ்ட் ஆன்சர் நீங்கள் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 4th ஆப்ஷன் போகலாம். மற்றபடி இது சீரியஸ் எடுத்துக்க வேணாம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஃபோட்டோசிந்தட்டிக் புரோட்டிஸ்டார் கவனிங்க. ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணக்கூடிய புரோட்டிஸ்டா யாருன்னு கேட்குறாங்க. ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணக்கூடியது யார் யார் அப்படிங்கிற கேள்விக்குள்ளே போகிறோம். கவனிக்கணும். இதில் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணக்கூடிய ஆள் யூக்ளினாட், டயாட்டம்ஸ், டைனோஃப்ளஜலேட் இவங்க தான் மட்டும்தான். மீதியெல்லாம் யாரும் வர மாட்டாங்க. அடிச்சுடு. அடுத்தது, ரெட் டைட்ஸ் இன் த வார்ம் கோஸ்டல் ஏரியா டெவலப்ஸ் டியூ டு த சூப்பர் அப்பட்டன்ஸ் ஆஃப் ரெட் டைட்ஸுங்கிறது சிகப்பு கலரில் வந்து பார்த்தீங்கன்னா அலைகள் எப்போ உருவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து கோனி அலெக்ஸ் அதிகமாக இருக்கிறப்போ. கோனி அலெக்ஸ் எதில் வரும்? டைனோ ஃப்ளஜிலேட்டுக்குள்ளே வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 1. அடுத்து பாருங்கள், அதே தான் கேட்குறான். ரெட் டைட் காஸ்ட் பேப்பர். ரெட் டைட் பற்றி கேட்டே இருப்பாங்க, சிகப்பு கடலாளை பற்றி கேட்டே இருப்பாங்க. யார் கிரியேட் பண்ணுவாங்க? கோனி அலெக்ஸ். டைனோ ஃப்ளஜிலேட்டில் வரக்கூடிய கோனி அலெக்ஸ். இந்த கேள்விக்கு பதில் ஆன்சர் ஆப்ஷன் 3. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Which of the following release toxic that may even kill other marine animals like fishes? இதில் பார்த்தது தான் அந்த ரெட் டைட்ஸில் கூட அந்த சிகப்பு கலரில் டாக்ஸிக் இருக்கும். அந்த டாக்ஸிக் வந்து மற்றவங்களை கொன்றும். அப்போ அதை உருவாக்கக்கூடியது இப்போ தான் சொல்லிட்டு வந்தோம் கோனி அலெக்ஸ். அப்போ கோனி அலெக்ஸ்லேருந்து வெளியே வரக்கூடிய அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் சுற்றி இருக்கக்கூடிய அக்வாட்டிக் அனிமல்ஸை கொன்றும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் கவனிங்க. Which of the following statement about euglenoid is true ன்னு கேட்குறான். கீழே ஸ்டேட்மெண்ட்டில் யூக்ளினா பற்றி எது ட்ரூ அப்படிங்கிறது கேட்குறான். கவனிக்கணும். யூக்ளினா ஆர் த ஃப்ளஜலேட்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். யூக்ளினா அப்படிங்கிறது ஃப்ளஜலா இருக்கா இல்லையா? எஸ், இஸ் ஃப்ளஜலேட், இஸ் ட்ரூ. யூக்ளினா பிளேஸ்டு கண்டிஷன் ஆஃப் டார்க்னஸ் லூஸ் தேரியர் ஃபோட்டோசிந்தசிஸ் ஆக்டிவிட்டி அண்ட் டை. நோ, அது டார்க் ரூமில் போட்டிங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் ஆக்டிவிட்டி லூஸ் ஆகி அகைன் அது என்னவா மாறிடும்? ஹெட்ரோட்ராஃபிக்காக மாறும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ராங். அவன் என்ன கேட்குறான்? ட்ரூ கேட்குறான். நான் ஃபஸ்ட்டு இது ட்ரூ. The pigment of euglenoid quite different from the green plants. No, green plants ஓட அது வந்து டிஃபர் ஆகாது, சிமிலராக தான் இருக்கும். இது ராங். யூக்ளினா மெரைன் ப்ரோட்டிஸ்ட் கிடையாது, இது வந்து நல்ல தண்ணியில் தான் வளரும். ஸோ தப்பு. ஸோ அப்போ டி, சி அண்டு வந்து ஏ இதெல்லாமே ராங். சாரி, பி, சி, டி ராங் அண்டு ஏ வந்து ட்ரூ. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேள்விக்கு ஆன்சர் கொண்டு வரணும். இது இந்த மாதிரி கேட்கறத விட எத்தனை ரைட்டு எத்தனை தப்புன்னு தான் நீட்டில் கேட்பான். ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ணி. அடுத்தது கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். The above statement assigned to, இங்கே மேலே கொடுத்துரு கேட்டரை வச்சு கீழே யாருன்னு கண்டுபிடிக்கணும். Instead of cell wall they have protein rich pellicle. protein rich pellicle ஒரே ஒரு வால் தான். யார்? யூக்ளினா. அவ்வளோதான், அதுக்கு மேலே நான் போக போகிறது இல்லை. நீங்கள் வேணால் படித்து பார்த்துக்கங்க. யூக்ளினா. Which of the following correct to the slim mold? ஸ்லிம் மோல்டை பொறுத்து கீழக்குது எது கரெக்டுன்னு கேட்குறான்.
இந்த thyroid bed slim mold இருக்குமா? எஸ் இருக்கும். பிளாஸ்மோடியம் டைப் ஸ்ப்ரெட்டிங் இருக்குமா? இருக்கும். சூடோஃபோடியா தான் லொக்கோமோஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கா? இருக்குது. அது மூலம் தானே எங்கல்ஃப் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர்லாம் பண்ணுமா? கரெக்ட். இது எல்லாமே கரெக்டு. அப்போ 1 வந்து கம்பல்சரியாக வரணும். வராத டியை தூக்கிடலாம். During unfavorable condition, plasmodium differentiate and produce fruiting body called sporangium. True. கண்டிப்பாக வரும். Spores do not have a true cell wall. இது வரக்கூடாதுமா. ஏன்னா அதுக்கிட்ட செல்வால் இல்லை அப்படின்னா ஸ்போர்ஸ் எப்படி ரொம்ப காலத்துக்கு நீண்டு நிற்கும், நிலச்சிருக்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்க்கணும்ல. அப்போ 3 வரக்கூடாது. 3 வந்து ராங். அப்போ இதெல்லாம் தூக்குனாலே ஆன்சர் வந்துருச்சு. தே ஆர் டிஸ்பைட் பை த ஏர் கரண்ட். கரெக்டு. பீயிங் எக்ஸ்ட்ரீம்லி ரெசிஸ்டன்ட், ஸ்போர்ஸ் சர்வே ஃபார் மெனி இயர்ஸ். கரெக்டு. பிளாஸ்மோடியம் கேன் க்ரோ அப் டு செவரல் ஃபீட். கரெக்டு. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எது மட்டும் வராது, ஸ்போர்ஸ் பொசஸ் நோ ட்ரூ வால், அது மட்டும் வராது, இது எல்லாமே வரும். ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் 1. ஹவு மெனி மேஜர் குரூப் ஆஃப் புரோட்டோசோவன்? இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்பர் கவுண்ட் பண்ணால் படிச்சுட்டு இருந்தால் இது வந்து கண்டிப்பாக குழப்பம். அவங்க கேட்குறது புரோட்டோசோவானில் நிறைய பேர் வந்து குழம்பிடக்கூடாது. நல்ல வேலையாக அதுலேயுமே 4 இதுலேயுமே 4ங்கிற கான்செப்ட் இருக்குது. கிளாஸ்லேயும் 4 இருக்குது, புரோட்டோசோவான்லேயும் 4 தான் இருக்குது. அதனால் இது வந்து பெரிய குழப்பலை. பட் இந்த மாதிரி நம்பராக கவுண்ட் பண்ணுறதுல கேட்டால் மாட்டிக்குவீங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிங்க. ஹவு மெனி மேஜர் குரூப் ஆஃப் புரோட்டோசோவன் ஹேவ் அப்படின்னா 4 குரூப்ஸ் இருக்குது என்சிஇஆர்டியில். Which of the following statement is wrong about amoeboid protozoan? அவங்க கேட்குறது அமீபாய்டு புரோட்டோசோவில் கீழே தப்புங்கிறான். They live in fresh water, sea water, moist. கரெக்டு தான். ஓகேங்களா, இது தப்பு இல்லை. அமீபா has pseudopodia for the locomotion and capture the prey. கரெக்டு தான். எண்டமீபா has the holozoic. எண்டமீபா எதுக்கு விழுங்கி சாப்பிடுது? அது என்ன அனிமலா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது தப்பு தானே, இது தப்பு. அவன் அதான் கேட்குறான், தப்பு தான் ஆன்சராக கேட்குறான். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 3. இருந்தாலும் பார்த்தலாம். மரைன் ஃபார்ம்ஸ் ஷீல்டு வித் சிலிக்கா. இது ட்ரூ. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆன்சர் ஆப்ஷன் 3 தான் ராங். அவன் கேட்குறது ராங் அபவுட் அமீபாய்டு புரோட்டோசோவன். இந்த கேள்விக்கான பதில் ஆன்சர் ஆப்ஷன் 3. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கணக்கு கவனிக்கணும். பேராமீசியத்தோட கேரக்டர் கேட்குறான். பேராமீசியில் சிலியா இருக்குமா? எஸ். ஷோஸ் வாட்டர் கரண்ட் மூவ்மெண்ட் பை த சிலியா டு ஹெல்ப் த ஃபுட் டு த ஷீடட் இன் டு த கல்டா. கரெக்டு. having the cavity that opens to the outside of the cell structure. கரெக்ட். இது எல்லாமே கரெக்ட். ஸோ அதனால் ஆன்சர் ஆப்ஷன் டி. எல்லாமே பேராமீசியத்தோட நேச்சர் தான். ஸோ இந்த கேள்விக்கான பதில் ஆன்சர் ஆப்ஷன் டி. சூப்பர் கொஸ்டின் இதெல்லாம். ஃபங்கை சோர்ஸ் கிரேட் டைவர்சிட்டி. எதில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் காட்டும். மார்ஃபாலஜிலையும் காட்டும், ஹேபிட்லையும் காட்டும். நிறைய பேர் ஹேபிட்னு நினைப்பீங்க, கிடையாது. மார்ஃபாலஜியுமே சேர்த்துக்கலாம். ஸோ ரெண்டுலேயுமே கிரேட் டைவர்சிட்டி தான். ஸோ இந்த கேள்விக்கான பதில் ஆன்சர் ஆப்ஷன் 3. இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். டக்குன்னு நீங்கள் தப்பு பண்ணுற கொஸ்டின் இதெல்லாம். Reproduction in fungi can be take place by all of the following vegetative method except. கண்ணா அங்கே பாருங்கள், ஃபங்கையை பொறுத்த வரைக்கும் ஃப்ராக்மெண்டேஷன் உண்டு, ஃபிஷிங் உண்டு, பட்டிங் உண்டு. ஜெம்மே கிடையாது. ஜெம்மைங்கிறது ஜெம்மே கப்புன்னு சொல்லுவாங்கள்ல. ஓகே, இது எங்கே வரும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, அடுத்த ஒர்க்கு இந்த ஜெம்ம கப்புங்கிறது எங்கே வரும்? பிளான் கிண்ட படிச்சிருக்கணும், பட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிளான் கிண்ட நீங்கள் படிச்சிருந்தா கன்ஃபார்ம் இதுக்கான ஆன்சர் உங்களால் பண்ண முடியும். சரி, ரைட், ஓகே. இது என்ன டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன்? செக்ஸுவலா, ஏ செக்ஸுவலா அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். இது செக்ஸுவலா இல்லை ஏ செக்ஸுவலா அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள், ஜெம்மை பற்றி தெரிஞ்சவங்க. அடுத்தது கண்ணா இதை கவனிக்கணும். பைகோமைசிரிஸ், ஆஸ்கோமைசிரிஸ், பெசிடியோமைசிரிஸ், ட்யூட்ரோமைசிரிஸ் கம்பேர் பண்ண சொல்கிறேன். நேம் காமன் நேம் கேட்குறான். பைகோமைசிரிஸ் சிம்பிள் ஃபங்கை, அதான் ஆல்கல் ஃபங்கை. ஆஸ்கோமைசிரிஸ் அப்படிங்கிறது சாக் ஃபங்கை. பெசிடியோ அப்படிங்கிறது கிளப் ஃபங்கை. ட்யூட்ரோ அப்படிங்கிறது ஃபங்கை இம்பர்ஃபெக்ட். மேட்ச் பண்ணி பார்த்துக்கம்மா. அடுத்தது மெம்பர்ஸ் ஆஃப் பைகோமைசிரிஸ் ஆர் ஃபவுண்ட். இங்கே பாருங்கள், பைகோமைசிரிஸ் கேரட் கேட்குறான். ஒன்றை படித்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, இன் அக்வாட்டிக் ஹேபிட். அக்வாட்டிக் ஹேபிட்ஸில் இருக்குமா? எஸ், இருக்கும். டிகேயிங் வுட்டில் இருக்குமா? இருக்கும். மாய்ஸ்ட் அண்ட் டேம்ப் பிளேஸில் இருக்குமா? இருக்கும். ஒப்ளிகேட் பேராசைட் அண்ட் த பிளான்டா? எஸ். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆல் ஆஃப் திஸ், இதில் கூட எல்லா கேரக்டரும் யாருக்கு பொருந்தி வருது? பைகோ மைசிடிக்கு பொருந்து வருது. இந்த கேள்விக்கான பதில் ஆன்சர் ஆப்ஷன் 4. ரைட், அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஃபால்ஸ் அபவுட் ஆஸ்கோமைசிரிஸ்? ஆஸ்கோமைசிரிஸ் பற்றி தப்பான விஷயத்தை சொல்லுங்கள். என்ன பார்க்கலாமா? மோட் ஆஃப் நியூட்ரிஷன் இஸ் சாப்ரோஃபைட்டிக் அண்ட் டீகம்போசர், கோப்ரோபில்லஸ் அண்ட் பேராசிட்டிக். இதெல்லாம் கரெக்டு. இன்க்ளூடிங் யூனிசெல்லுலர் அண்ட் மல்டிசெல்லுலர் ஃபார்ம். கரெக்டு. மைசிலியம் இஸ் சினோசிடிக். இன்னும் மைசிலியம் சினோசிடிக் ஏ செப்டேட் அப்படிங்கிறது எதில் மட்டும்தான் வரும்? பைகோ மைசிடிஸில் மட்டும்தான் வரும். எப்படி ஆஸ்கோமைசிரிஸில் வரும்? அவன் தப்பாக தான் கேட்குறான், ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்குறான். ஸோ இந்த கேள்விக்கான பதில் ஆன்சர் ஆப்ஷன் 3. அடுத்த கேள்வி பாருங்கள், எவ்வளோ ஸ்டேட்மெண்ட் டைப் கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு.
அப்போ இந்த லெக்சர் ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் பயாலஜி கிளாஸிஃபிகேஷனில் வரக்கூடிய கொஷினும் சரி பயாலஜி 3/3 எடுக்கிறது சரி நீங்கள் எழுதிட முடியும். சார் நடுவில் சில கான்செப்ட்லாம் எனக்கு தெரியல சார், நான் படித்த மாதிரி இல்லை சார், ஈவன் நான் இன்சைட் பார்த்தா கூட அதனால் ஆன்சர் பண்ண முடியல சார்னா நீங்கள் ஆன்லைன் பேட்சில் என்ரோல் பண்ணி படிங்க. ஆன்லைன் பேட்ச் நம்ம 7,500 தான் இப்போ வந்து கொடுத்துட்ருக்கோம். அதில் நீங்கள் என்ரோல் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. ஓகேங்களா? டைம் இல்லை சார் எனக்கு இது தெரியலன்னு சொல்கிறது பதிலாக படிக்கணுங்கிற வேர்டை போட்டு நான் இனிமேல் படிக்கணுங்கிற வேர்டை மாற்றி படிக்க ஆரம்பிங்க. சரி, ரைட், ஓகே. இப்போ நம்ம பார்க்கலாம். Which of the following is shown by? ஓகே, இதோட யாரும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. யூனிசெல்லர் ஆஸ் வெல் மல்டிசெல்லர். ஓகே. மல்டிசெல்லர் ஃபார்ம்ஸ் ஹைப்பே அண்ட் பிரான்ச்சு. ஓகே, அப்போ பைக்கோமெசிரிஸ் வராது, தூக்கிடலாம். Gonidiospore produce gonidia in exogenous chain. Asexual for ascospore. Ascospore வந்தாலே அது என்ன வரும்? Ascomycetes. இருந்தாலும் மற்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக படிச்சுட்டு போயிடலாம். ஃப்ரூட்டிங் பேர்ட் கால்டு ஆஸ்கோகார்ப். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேணும்? இது எல்லாமே தெளிவாக கொடுத்துட்டாங்க. என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக ஃபுல்லாக வந்தாச்சு. ஏதாவது குழப்பதா கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்க வேண்டியதான். எல்லாம் ஓகே, ரைட். அப்போ ஆஸ்கோமைசிரிஸ்க்கு இன்னொரு பேர் சாக் ஃபங்கை. உடனே செக் பண்ணி பார்த்து ஏதாவது குழப்பதான்ட்டு. எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 3. சரி, ஆப்ஷன் 2மா? Which of the following are edible Ascomycetes delicates? இது சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. மோரல்ஸ் அண்ட் ட்ரஃபல்ஸ். டேரக்டாக இன்சைட்டிவ் வார்த்தை. மோரல்ஸ் அண்ட் ட்ரஃபல்ஸ் கிளாஸ் நடத்துகிறப்பே சொல்லியிருப்பேன். இதெல்லாம் சூப்பராக கேட்பான். ஸ்டேட்மெண்ட்டாகவும் கேட்பான், இல்லையா சட்டில்டு இந்த மாதிரி தனியாகவும் கேட்பான். பிளாஸ்மோகேமி இன் ஃபங்கை இஸ் த ஃபியூஷன். கண்ணெல்லாம் பாருங்கள், சூப்பர் கொஸ்டின். பிளாஸ்மோகேமிங்கிறது எதோட ஃபியூஷன் கேட்குறான். டேரக்ட் இன்சைட் லைன். நல்லா பாருங்கள், 2 கேமிட் செல்ஸ் ஒன்று சேர்றது. நியூக்ளியஸ் கிடையாது. அதோட நியூக்ளியஸ் அப்படிங்கிறது வார்த்தையே வரக்கூடாது. டிப்ளாய்டு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அதோட ஹெப்ளாய்டு செல்ஸ் தான் ஒன்று சேரும். ஹெப்ளாய்டு செல்ஸ் ஒன்று சேர்கிறதுக்கு பேர் பிளாஸ்மோகேமி. அப்போ நியூக்ளியஸ் ஒன்று சேர்கிறதுக்கு என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இதுவும் நீட்டில் கேட்பான், இதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நியூக்ளியஸ் ஃபியூஷன் ஆகிறது, ஃபியூஷன் ஆஃப் நியூக்ளியஸ், அதுக்கு என்ன நேமு? பிளாஸ்மோகேமி மேலே அதுக்கு ஒரு நேம் உண்டு. அந்த நேம் அப்படிங்கிறது என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் 3. அவ்வளோதான். லாஸ்ட்டு ஃபியூ கொஷின்ஸ் வந்துட்டோம். டக்குன்னு முடிக்கலாம். செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் ஃபவுண்ட் இன். நல்லா ஆக்டிவாக ஆன்சர் பண்ணுங்கள். இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம், திருப்பி இதே கொஷின் தான் பார்த்துட்டு வரோம். செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் எதில் வராது? டியூட்டரோமைசிட்டிஸில் வராது. அடுத்த கொஷின் பார்க்கலாம். The sexual stage discovered by the member of Teutromycetes moved to. சூப்பர் கொஸ்டின். ஒருவேளை டியூட்ரோமைசிட்டிஸ் வந்து ஒரு செக்ஸுவல் ஸ்டேஜ் கண்டுபிடிச்சோம்னா எதுக்குள்ளே கொண்டு போயிடுவாங்க? பெசிடியோமைசிட்டிஸ் இல்லை ஆஸ்கோமைசிட்டிஸ் கொண்டு போவாங்க. பைக்கோமைசிட்டிஸ் கொண்டு போக மாட்டாங்க. ஸோ ரெண்டுமே வரும். நிறைய பேர் தப்பு பண்ணுவீங்க. பெசிடியோமைசிட்டிஸ்னோ இல்லை வேறு ஏதாவது சூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் பெசிடியோமைசிட்டிஸ் அண்ட் ஆஸ்கோமைசிட்டிஸ் ரெண்டுலேயுமே கொண்டு போய் வைக்கிறது தான் பிளான். டியூட்ரோமைசிட்டிஸை கண்டுபிடிச்சா இது வந்து என்சிஆர்டி கான்செப்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்ஸ் அதோட செக்ஸுவல் ஸ்டேஜ் கண்டுபிடிச்சா டியூட்ரோமைசிட்டிஸை பெசிடியோமைசிட்டிஸ் அண்ட் ஆஸ்கோமைசிட்டிஸ் ரெண்டுலேயுமே கொண்டு போய் வைக்கிறது தான் ஐடியா. ஸோ இந்த கேள்விக்கான பதில் ஆன்சர் ஆப்ஷன் டி. இந்த மாதிரி கேள்வி கேட்ட மட்டும் தான் ஈஸியாக குழப்ப முடியும். ஓகேங்களா? ரைட், வந்தாச்சு. ஓகேங்களா? ஃபுல் செஷன் முடிச்சாச்சு. ஓகே, எல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பி. 100 கொஷின்ஸும் முடிச்சிட்டோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா முடியிறப்ப சில அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணலாம். சார் ஆன்லைன் பேட்ச் சொன்னீங்களா, அதோட ஃபீஸ் எவ்வளோ சார் அப்படின்னா 7,500 தீபாவளி வரைக்குமே கொடுத்துருக்கோம். மறக்காமல் பயன்படுத்திக்கிங்க. 7,500 தான் டோட்டலாகவே உங்களுக்கு ஃபீஸு. அதே மாதிரி ஆஃப்லைன் ஃபீஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போது தீபாவளி முடிய போதுக்கப்புறம் ஃபீஸில் கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 9080549820 நம்பரை கான்டாக்ட் பண்ணி ஆஃப்லைன் பேட்சுக்கான டீட்டெயில் கேட்டுக்கங்க. நீங்கள் எந்த பேட்சில் ஜாயின் பண்ணாலும் நீங்கள் ஸ்காலர்ஷிப்புக்கு எலிஜிபிள் தான். நீங்கள் வந்து ஸ்காலர்ஷிப்புக்கு எலிஜிபிள் தான். சொன்னால் நீங்கள் இன்னும் பயப்பட தேவையில்லை. ஆன்லைன் ஆஃப்லைன் எதில் வேணால் ஜாயின் பண்ணிக்கோங்க. கான்டாக்ட் நம்பர் இதை கொடுத்துருக்கேன் பாருங்கள், இதிலே கொடுத்துருக்கேன். அந்த ஆன்லைன் பேட்ச் அண்ட் ஆஃப்லைன் பேட்ச் ரெண்டுலேயுமே வந்து இன்சைட்டட் இண்டெக்ஸ் எம்சிக்யூ அண்ட் எக்ஸாம்பிள் இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு டோட்டல் கிளாஸ் இருக்க போகுது. அண்ட் ஜெய் மெயின் அண்ட் நீட் பிவைக்யூ இதில் வந்து கொஷின்ஸே வருது, வேறு எதுவும் வரல. அதனால் நம்ம அதெல்லாம் தெளிவாக நடத்துவோம். இதெல்லாம் யூடியூப்பில் அவைலபிள் கிடையாது. அதுக்கு தான் இதுக்கு ஃபீஸ் போட்டு நம்ம பண்ணிகிட்ருக்கோம். பட் இருந்தாலும் இவ்வளோ பெரிய செஷன்ஸும் உங்களுக்காக நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நீங்கள் நீட்டில் பெட்டரான மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான். மறக்காமல் பயன்படுத்திங்க எல்லாமே. ஸோ இதை வந்துட்டு டீட்டெயில் இன்னும் உங்களுக்கு ஃபர்தராக ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆஃப்லைன் கிளாஸ் நம்ம சேலத்தில் நடந்துட்டுருக்கு. சேலம் ஆட்டோமேட்டில் நம்மளோட ஆஃப்லைன் கிளாஸ் நடந்துட்டுருக்கு.
ஓகே ரைட், வீடியோட எண்டில் வந்துட்டோம். இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மேக்ஸிமம் மற்றவங்க பற்றி எனக்கு தெரியாதுமா, நீங்கள் இவ்வளோ பெரிய செஷனை முடிச்சிருக்கீங்கன்னா அதிகபட்ச வாய்ப்பு நீங்கள் பயாலஜி 3 எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த ஃபுல் செஷனில் கமெண்ட்ஸுக்கான ஒர்க் கொடுப்பேன், கமெண்ட் மறக்காமல் பண்ணுங்கள். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். ஓகே, இந்த மாதிரி அட்டன் பண்ணணும், இந்த மாதிரி அட்டன் பண்ணணும், இந்த போர்ஷன் நமக்கு மறந்துருக்கு, இந்த போர்ஷன் சார் இவ்வளோ வேகமாக அட்டன் பண்ணுறாரு, பட் என்னால் முடியல, அப்போ நம்ம இங்கே தப்பு பண்ணுறோம், ஏன் நம்மளால் ஆன்சர் ரீகலெக்ட் பண்ண முடியல அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ நம்ம ஃபங்கையில் வந்து நிறைய எக்ஸாம்பிள் கொஷின்ஸ் இதில் வைக்கலை, அதுக்காக அது வராதுன்னு அர்த்தம் கிடையாது. எக்ஸாம்பிள்ஸ் நல்லா தெளிவாக படிச்சுக்கணும். அதனால உங்களுக்கு கமெண்ட் பண்ண சொன்னேன். ஃபங்கையில் வரக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொன்ன காரணம், இந்த செஷனில் அதை எடுத்து வைக்கல, அடுத்த செஷனில் வைக்க போகிறோம். அப்போ இதெல்லாம் நீங்கள் தெளிவாக ஞாபகம் வச்சு படிக்கணும் அப்படிங்கிறத இதுக்கான அர்த்தம். ஓகேங்களா? அண்ட் எண்ட் ஆஃப் த வீடியோ உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன், இந்த செஷன்லேயே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், அதை அடுத்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், இல்லை அதுக்குன்னு ஒரு டெடிகேட்டட் வீடியோ தனியாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கன்க்ளூட் பண்ணிக்கிறோமா. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ மீட் பண்ணலாமா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.